21ஆம் நூற்றாண்டு நூலகத்தில் செந்தமிழ் சிற்பிகளில் உரையிறக்கம் 2 இனிதே துவங்குகிறது. இன்று எழுத்தாளர் மாதவன் அவர்களின் 91வது பிறந்த நாள் சிறப்பு நிகழ்வு சிறப்பாக துவங்க இருக்கிறது. சிறப்புரையாற்ற திருவாளர் நெல்லை சு. முத்து ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மாதவனின் நினைவலைகள் என்ற தலைப்பிலே உரையாற்ற வருகிறார்கள். அவர்களையும் நமது அண்ணா நூற்றாண்டு நூலக முதன்மை நூலக தகவல் அவர்களையும் நமது பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குனர் ஐயா அவர்களையும் வரவேற்கின்றோம். நிகழ்வின் முத்தாய்ப்பாக சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு சிறப்பு செய்தல் நமது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கிட நமது பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குனர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்திட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகர் பாஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு சிறப்பு செய்திருக்கிறோம். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் அவர்களை அறிமுகம் செய்திட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகர் திரு பாஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு நெல்லை சு. முத்து அவர்களை அவைக்கு அறிமுகம் செய்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகம். திரு நெல்லை சு. முத்து அவர்கள் மேலாள் இந்திய விண்வெளித்துறை முதல்நிலை விஞ்ஞானியாக பணிபுரிந்து நிறைய பணி ஓய்வு பெற்றவர். தாய்மொழியில் 140 நூல்களுக்கு எழுதிய உலகின் ஒரே விஞ்ஞானி ஐயா அவர்கள் ஆவார். அறிவியல் பரப்புதலுக்கு தேசிய விருது 2003 பெற்ற இந்நூற்றாண்டின் முதல் அறிஞர். தமிழகம், கேரளா, ஆந்திர பிரதேசம், புதுவை ஆகிய 4 மாநில விருதுகள் பெற்றவர். தமிழக அரசின் சிறந்த நூலாசிரியருக்கான முதல் பரிசினை 5 முறை பெற்ற ஒரே தமிழ் எழுத்தாளர் ஐயா அவர்கள். தமிழக அரசின் 2016ஆம் ஆண்டுக்கான சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது, திருக்கோவலூர் பண்பாட்டுக் கழகத்தின் கபிலவாணர் விருது, தென்காசி திருவள்ளுவர் தமிழ் கழகத்தின் அறிவியல் குறிசில் விருது, உலக தமிழ் கவிஞர் பேரவையின் கவிமானி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை அலங்கரித்து பெருமை பெற்றவர் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் அறக்கட்டளை ஆலோசனை குழு உறுப்பினர். விண்வெளி விஞ்ஞானி சாராபாய்க்கும் மகாகவி பாரதிக்கும் காவியம் இயற்றிய ஒரே காவிய கவிஞர் ஐயா அவர்கள். புதுவை அரசின் பாரதி நூற்றாண்டு விழாவில் கேரளாவில் இருந்து பாரதி பட்டயம் பெற்ற ஒரே கவிஞர், எழுத்தாளர், தமிழ் அமைப்புகளின் உறுப்பினர், அறக்கட்டளை நிறுவனர், பதிப்பாளர் என பன்முகத்தன்மையுடன் இயங்கி வரும் திரு நெல்லை சு. முத்து அவர்களின் பணி தொடர்ந்து சிறக்க அண்ணா நூற்றாண்டு சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. தொடர்ந்து இணையத்தினர் அவர்களை பேசலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் ஒரு அன்பு நிமித்தமாக வந்திருந்தேன். நம்மளுடைய தலைமை நூலகர் அவர்கள் இந்த நிகழ்வு நடக்கிறதாக கூறினார்கள். ஒரு முக்கியமான நிகழ்வு செந்தமிழ் சிற்பிகள் அரங்கத்தில் ஒருவரை பற்றியெல்லாம் அவருடைய பிறந்த நாளில் இன்னைக்கு வந்து பேசுவது, அதுவும் அவர்களோடு நெருக்கமாக பழகுவதற்கு வாய்ப்பு பெற்றவர்கள் வந்து பேசுவது என்பது மிக முக்கியமான தருணம். நமது நெல்லை சு. முத்து, நான் அவரை வழக்கமாக அண்ணாச்சின்னு கூடுவோம். ஸோ அண்ணாச்சி அவர்கள் வந்து ரொம்ப மாதவன் அவர்களோட ரொம்ப நெருக்கமான பழக்கம் உள்ளவர். அவருடைய கதைகளை வெளியிட்டு அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நெல்லை சு. முத்து அண்ணாச்சி அவர்கள் தான். அந்த விதத்தில் அவருக்கு மாதவனை பற்றி பேசுவதற்கு மிக மிக பொருத்தமான ஒரு நபர். நீங்கள் சாகித்ய அகாடமியில் இந்திய இலக்கிய சிற்பிகள் அப்படின்னு சீரீஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த இந்திய இலக்கிய சிற்பிகள் வரும்போது அதுக்கு அதை யாரை பேச வைப்பாங்க அப்படின்னா அவங்களோட ரொம்ப நெருக்கமானவங்களை தான் அவங்க எழுத வைப்பாங்க. அந்த இந்திய இலக்கிய சிற்பிகள் சீரீஸ் அதாவது யார் ஸ்காலரோ அவங்களை பற்றி மற்றவங்க எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் யாருக்கு தெரியுமோ அப்படின்னு அவங்க தான் பேச வைப்பாங்க. அப்படின்னு நமக்கு மிக பொருத்தமா இந்த மாதவன் பற்றி பேசுவதற்கு, அவருக்கு சாகித்ய அகாடமி கிடைப்பதற்கு, அவருடைய புத்தகங்கள் வந்து எழுத்தாளர்கள் புத்தகம் எழுதுவாங்க, அதை எப்படி கொண்டு வந்து போட்டு அந்த சாகித்ய அகாடமி விதிகள் என்ன 3 வருஷத்துக்குள்ள அந்த புத்தகத்துக்கு தான் கிடைக்கும். மாதவன் எழுதிட்டே நிறைய இருந்தார். ஆனால் அப்போ வந்து அந்த 3 வருஷத்துக்குள்ள அந்த புத்தகங்களை கொண்டு வந்து அப்போ அந்த விருது வாங்கணும், அப்போ அந்த விருது விதிகளுக்குள்ள அதை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து அரசுல பணியாற்றினால அவருக்கு வந்து நல்லா தெரிஞ்சு. ஆனால் இல்லைன்னா அது விருது கூட கிடைக்காம போயிருக்கும். சில பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் கூட முக்கியமான விருதுகள் கிடைக்காம போயிருக்கு. அது காரணம் வந்து அந்த வருஷம் போட்டி இருக்கும், வேற ஒருத்தர் கொடுத்துருவாங்க, அடுத்த வருஷம் அப்ளை பண்ணணும். அப்போ அவருடைய
காலமானவங்களுக்கு அப்புறம் விருது கிடைக்காது, அதுக்கு அவங்க காலமாயிடலாம், அந்த மாதிரி சில பேருக்குலாம் கிடைக்காமலே போயிருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக மாதவன் அவர்களுக்கு விருது கிடைப்பதற்கு முக்கிய காரணம் வந்தவர் நெல்லை சுமுத்து அவர்கள். அவர் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அப்துல் கலாம் அவர்களே சொல்லியிருக்காரு, என்னுடைய அதே அலைவரிசையில் சிந்திப்பவர் நெல்லை சுமுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்துல் கலாம் அவர்கள் அதை ஏன் சொன்னார் அப்படின்னா, அவருக்கு அப்துல் கலாம் அவருக்கு ஒரு புத்தகம் எழுதணும்னு நினச்சிருக்காரு. அவர் வந்து எழுதும் பொழுது அதை வந்து மொழிபெயர்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து அண்ணாக்கு கிடைக்குது. மொழிபெயர்க்கிறாங்க. மொழிபெயர்க்கும் பொழுது அவருக்கு வந்து மொழிபெயர்ப்பு ரொம்ப இணக்கமாக இருக்குது. ஒரே அலைவரிசையில் ஏன் சிந்திக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து அதே மாதிரி புத்தகம் எழுதணும்னு அவருடைய வகுப்புகள் வந்து எழுதுறாரு. சுஜாதாவுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் வேற மாதிரி இருக்கும். அவர் வந்து அப்துல் கலாமுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், அவருடைய திங்கிங் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஸோ இவர் வந்து ரொம்ப ஒரு லட்சியவாதத்தோடு பேசக்கூடியவர் அப்துல் கலாம் அவர்கள். சுஜாதா அவர்கள் வந்து ரொம்ப மாஸ் ரீடர்ஸ்க்காக எழுதுறவர். ரெண்டு பேரும் வகுப்பு தொடராக இருந்தாலும் சிங்க் ஆகாது இல்லையா, ஒரே அலைவரிசையில் இருக்காது. அந்த அலைவரிசை ஒத்து போகிறது அப்படின்ட்டு நான் ஒன்றும் சொன்னேன். அவன் ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரே அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு, நான் சுஜாவோட எழுதணும்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் நிறைவேற மாட்டேங்குன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் உங்களுக்கு வந்து அப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்துல் கலாம் பாராட்டினது அவர் ரொம்ப பேச்சுக்காக சொல்லலை, அவர் வந்து ரொம்ப உணர்ந்து அதை சொல்லியிருக்காரு. நான் சுஜாதாவோட அவரோட ஒர்க் பண்ண முடியல, உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அதை நிறைவேற்றிருக்காரு. அப்படி எந்த மொழிபெயர்த்திருக்காரு, மொழிபெயர்ப்பு அவருக்கு ரொம்ப பிடித்தமான மொழிபெயர்ப்பு. அந்த இதில் அவர் வந்து பணியாற்றக்கூடிய அவருடைய சிறப்பு. அதுக்கும் அவருடைய அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் நாங்கள் வச்சிருக்கோம். அறிவியல் ஆத்திச்சூடி வந்து ரொம்ப முக்கியமான ஆத்திச்சூடி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து பாரதியார் எழுதியிருக்காரு, ஔவையாருக்கு அப்புறம் பாரதியார் எழுதியிருக்காரு, பாரதிதாசன் எழுதியிருக்காரு. அதில் வந்து இவங்களும் எழுதியிருக்காங்க, நெல்லை சுமுத்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் அறிவியல் பூர்வமானது 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கு. இவரே ஒரு பெரிய இலக்கிய ஆளுமை. அதனால இவரே சாகித்ய காலத்துக்கு விருது காரணம் நான் தர வேண்டிய அளவுக்கு இப்போ வந்து தரோட பற்றி பேசுறாரு. ஃபியூச்சரில் அவரை விருது தரணும் அப்படின்னு நான் வாழ்ந்தேன். மாதவன் வந்து தமிழ் இலக்கியத்தில் ஒரு முக்கியமான இடம் பெற்றவர். கிருஷ்ண பருவா இருக்கட்டும், அவரெல்லாம் திருவனந்தபுரத்தை கதைக்கிழமா வச்சு எழுதக்கூடியவர். முன்னாடி எழுத்தாளர் எவரையும் பேசுவோம் சொன்னார். அமெரிக்காவில் போய் இருக்கிறது நிறைய பேர் வந்து சங்க இலக்கியத்தை பற்றியும் நம்மளோட கேள்விருக்காங்க. அது வந்து நியூஸ்ல அவங்க எங்க இருக்காங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேசி அவங்க எழுதணும், அதான் முக்கியம் அப்படின்னு இருக்கு. அப்புறம் வந்து திருவனந்தபுரத்தில் இருந்ததுனால அந்த கடை வீதியை பாத்திரத்தை வச்சிருந்தாரு. அந்த கடை வீதியில பார்க்கக்கூடிய மனிதர்கள் அவருடைய வாழ்க்கை இதெல்லாம் வச்சு அவர் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு. அவருடைய கிருஷ்ண பருவத்தை வந்து இன்னைக்கு எல்லோராலும் ரொம்ப கொண்டாடப்படுகிறது. ஏராளமான சிறுதிகளுடைய கதைகள், நம்முடைய சிறந்த 100 சிறுதிகள் பட்டியல் மட்டும் கண்டிப்பாக மாதவருடைய கதைகளை விட்டுட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு முக்கியமான ஸ்லைட் எத்தனை இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, சீக்ரெட். ஸ்லைட் இருக்கும்போது எத்தனை ஸ்லைட் இருக்கு, எத்தனை ஸ்லைட் பதக்கத்திலே உட்காந்துருக்கும். ஸ்லைட்லேயே வந்து எத்தனையோ தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஸ்லைட்ல வந்து இந்த நம்பர் வந்து நல்லா இருக்குமே, மொத்தம் ஸ்லைடு 25, அதில் வந்து இது 3ஆவது ஸ்லைடு 4ஆவது ஸ்லைடு அப்படின்னு நாம பல செட்டால உட்காந்துட்டு போயிட்டு ஆனால் தெளிவாக சொல்றாரு 140 ஸ்லைடு வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்காரு. அதனால வந்து நீங்க வந்து பயப்பட வேண்டாம், நிதானமாக 140 ஸ்லைட்லேயே அவர் சொல்ற விஷயங்கள் என்னன்னு கேட்டுட்டு முழுமையா மாதவனை பற்றி ஒரு முழுமையான அறிவோடு நீங்க போகலாம். நான் ரொம்ப ஆர்வப்பட்டவர். எங்களுக்கு வந்து எனக்கு சரி தலைவர்களுக்கு சரி ஒரு முக்கியமான அலுவல் இருக்கு, அதனால நாங்கள் அதை பார்த்தாகணும். இதை வந்து நாங்கள் வீடியோ ரெக்கார்டிங்ல கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பின்னோட்டத்தை அளிக்கிறோம்னு சொல்லி அவருடைய இந்த இதை வந்து நீங்க எவ்வளவு பேர் ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு இது மாபெரும் கூட்டம், இலக்கிய கூட்டத்துக்கு இவ்வளவு பேர் வருது அப்படிங்கிறது வந்து அது வந்து அண்ணா மன்றத்துடைய மாபெரும் வெற்றி. கேமரால வந்து எத்தனை பேர் இருக்காங்க அது கேமரால தெரியாது, அது வந்து அவங்க பேசுறது மட்டும் தான் தெரியும். அப்புறம் இந்த நிறைய ஆயிரக்கணக்கில் இங்கே 100 இருக்கீங்க, அதுல வந்து ஆயிரக்கணக்கான இதுல பார்ப்பாங்க, ஏசிஎல் வெப்சைட்ல வந்து பார்ப்பாங்க. அதனால இது வந்து நிறைய பேர் சென்றடைகள் தொடர்ந்து செந்தமிழ் சிற்பிகளாக இந்த உரை வந்து தொடர்ந்து 2வது உரைன்னு சொன்னாங்க. எல்லாருடைய பிறந்தநாளையும் தொடர்ந்து இந்த உரை நடந்து எல்லாருடைய மீதும் வந்து பதிவு செய்யப்படணும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த நிகழ்வு மாதவன் நினைவுகள் என்ற தலைப்பிலே பேசிய திரு நெல்லை சுமுத்து அவர்களை அன்போடு அனைவருக்கும் வணக்கம். இடையில் என்னை அறிமுகப்படுத்தி வாழ்க்கை பேசிய டாக்டர் சங்கர் சரவணன்,
அவர்கள் நூலகர் கார்த்திகேயன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பொதுவாக அறிவியல் துறை சார்ந்த விஞ்ஞானியாக பணியாற்றினாலும் என்னுடைய அனுபவத்தினால் நான் ஒரு எழுத்தாளனாகவும் இலக்கியவாதியாகவும் அறியப்படுகின்றதற்கான ஒரு காரணம் என்னுடைய திருவனந்தபுரம் வாழ்க்கை என்பதைத்தான் நான் நினைத்து பார்க்கின்றேன். அந்த வகையில் அங்கு நான் பணியாற்றிய காலகட்டங்களில் மாதவர்களுடன் கொண்டிருந்த நட்பும் தொடர்பும் எல்லாம் என்னை இலக்கிய துறையில் ஒரு தனி ஆளுமையாக வளர்த்தன என்று இப்பொழுது கருதுகின்றேன். இன்னொரு செய்தியாக நான் பொருத்தி பார்க்கின்ற பொழுது நான் என்னுடைய தகப்பனாருடன் 42 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். 51ஆம் ஆண்டு பிறகு 93ஆம் ஆண்டு வரை 42 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். அறிவியல் துறையில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடன் 42 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். 1973ஆம் ஆண்டு விண்வெளி துறையில் பணியில் சேர்ந்தவர் கலாம் அவர்கள் 2015ஆம் ஆண்டு இறக்கும் வரை அவருடன் தொடர்பிலும் நட்பிலும் இருந்தது என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போலவே மாதவன் அவர்களுடனும் 1978ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை 42 ஆண்டுகள் அவருடன் தொடர்பில் இருந்தது என்று நினைக்கும் பொழுது உள்ளபடி ஏதோ ஒரு பொருத்தம் என்னை ஒட்டிக்கொண்டு இருக்கிறது அறிவியலும் இலக்கியத்திலுமாக என்பதை நான் இப்பொழுது நினைத்து பார்க்கின்றேன். நான் பொதுவாக எங்கு சென்றாலும் அதிகமாக மேற்கோள் காட்டுவது நான்கு அறிஞர்களை மட்டும்தான். அறிவியலுக்கு டாக்டர் அப்துல் கலாம் என்றால் நான் அவருடன் பயணித்தவர். கவிதை இலக்கியத்திற்கு மகாகவி பாரதியார், அவரை பற்றி 6-7 நூல்கள் இருக்கின்றன. பாரதி காவியம் 2000 அந்தாதி பாடல்களில் எழுதியிருக்கிறேன், இயற்றியிருக்கின்றேன். வாழ்வியல் அறவியல் சார்ந்து திருவள்ளுவர். ஏனென்றால் திருவள்ளுவரை குறித்தும் திருக்குறள் குறித்தும் ஏறத்தாழ ஒரு 4 நூல்கள் இருக்கின்றேன். அது குறிப்பாக அண்மையில் திருக்குறளுக்கு அறிவியல் உரை எழுதியிருக்கின்றேன். ஆக இந்த மூவரையும் கடந்து இலக்கியத்துறையில் மாதவன் அவர்களை குறித்தும் மாதவன் நினைவலைகள் என்ற ஒரு நூலினையும் எழுதியிருக்கின்றேன். ஆக இந்த 4வரைத்தான் நான் என்னுடைய நெறிகாட்டிகளாக அதிகமாக மேற்கோள் காட்டிய பேசுவேன். மற்ற அறிஞர்களுடைய செய்திகள் எல்லாம் யாரோ சொன்னதாகவும் சொல்லப்பட்டதாகவும் எழுதி வைக்கப்பட்டதாகவும் தான் எனக்கு தெரியுமே தவிர விஞ்ஞானிகள் பொதுவாக அப்படி பலமுறை சொல்லப்பட்ட செய்திகளை தங்களுக்கான ஆதாரம் இல்லாமல் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதைத்தான் வள்ளுவரும் எப்பொருள் யார் யாரை கேட்கணும் என்று அறிவியலைத்தான் சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஆக அந்த வகையில் இந்த சொற்பொழிவுக்கு நான் இங்கே வந்த பொழுது குறிப்பாக மாதவன் அவர்களை பற்றிய செய்தியாக நான் சொல்ல நினைத்தேன். அவருடன் 42 ஆண்டுகள் பயணித்தேன் என்பதனால் இல்லாமல் அவருடைய ஆரம்பகால வாழ்க்கையை பற்றியெல்லாம் எனக்கு அப்பொழுது அதிகமாக தெரியாது. நான் 73ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்தாலும் 78ஆம் ஆண்டு முதல்தான் திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தில் மாதவன் அவர்கள் ஆசிரியராக இருந்து வெளிவந்த கேரள தமிழ் என்கின்ற ஒரு இதழில் முதல் முறையாக என்னுடைய ஒரு கவிதையை அனுப்பினேன். ஏனென்றால் நான் அப்பொழுது திருவனந்தபுரத்தில் பணியாற்றிய பொழுது அங்கே உள்ள மாவட்ட நூலகங்களுக்கு சென்று நூல்களை படிப்பது வாசிப்பது வழக்கம். அப்படி திருவனந்தபுரத்தில் ஒரு 5-6 ஆண்டுகளுக்குள் நான் அங்கே இருக்கின்ற பொழுதுதான் தற்செயலாக கேரள தமிழ் என்கின்ற ஒரு இதழை பார்த்தேன். மலையாள மண்ணில் இப்படி ஒரு தமிழ் மாத இதழ் வருவதை பார்த்து அதன் முகவரை கண்டுபிடித்த பொழுது அது திருவனந்தபுரம் தமிழ் சங்கம் வந்து இருந்தது. இருந்தாலும் நான் அங்கே செல்லவில்லை. அதில் அன்றைக்கு அவர்கள் எழுதிய கவிஞர்கள் எல்லாம் புதுக்கவிதை போல எழுதியிருந்தார்கள் என்று நினைத்துக் கொண்டு நானும் சில புதுக்கவிதைகளை மாதிரி எழுதினேன். அது வெளிவந்தது. அதன் பிறகுதான் எங்களுடைய மாதவன் நட்பும் தமிழ் சங்க உறவும் தொடர்ந்த பிறகு நான் அவருடன் கற்றுக்கொண்டது ஏராளம். என்னுடைய நான் குறிப்பிட்டது போல அவர் பற்றிய செய்திகள் எல்லாம் அறிந்தேன். இங்கே மேடையில் அவர்கள் சங்கர தலைமையாக குறிப்பிட்டது போல என்னுடைய வரலாற்று பின்னணியை சேர்த்து அவருடைய வரலாற்றையும் நான் நினைத்து பார்த்து முடிந்தால் அந்த நூலை எழுதினேன், மாதவன் நினைவுகள். அதையே இந்த ஒரு படத்தொகுப்பாக செய்கின்ற பொழுது நான் எப்பொழுதுமே ஆவணப்படுத்தி வைத்துக் கொள்வேன். இந்த யாருக்கு எவ்வளவு வேணும் என்பதெல்லாம் அவர்கள் வேண்டுமானது எடுத்துக்கொள்ளலாம் என்பது அவர் தி.க. சிவசங்கரன் அவர்கள் குறிப்பிடுவார். ஒரு விஞ்ஞானியாகட்டும் ஒரு எழுத்தாளராகட்டும் அவருடைய வேலை என்பது நாம் விவசாயியை போல நீர் பாய்ச்ச வேண்டியது மட்டும்தான் நாம் வேலை.
வீரியம் உள்ள விதைகள் முளைக்கும், கனியும் தனித்தனியாக பார்த்து ஒவ்வொன்றாக ஊட்டிக்கொண்டு இருக்க முடியாது என்று ஒரு முறை அவர் ஐயா அவர் என்னை குறிப்பிட்டார். நான் அந்த வகையில் அத்தகைய ஆளுமைகளுடன் எனக்கு பழக்கம் ஏற்படுவதற்கான ஒரு காரணமும் அடித்தளமிட்டதும் மாதவன் ஐயா அவர்கள் என்பதாலே இந்த உரை என்பது என்னுடைய ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தாக்கத்தில் இருக்கிறது. பொதுவாக நான் அறிவியல் சார்ந்து, பாரதியார் சார்ந்து, திருக்குறள் சார்ந்து எல்லாம் அறிவியல் செய்திகளோடு பொருத்தி பார்க்கிறேன். ஆனால் இங்கே இலக்கியம் சார்ந்த நான் நூல்களை படித்திருக்கிறேன். அத்தனை நூல்களையும் அதெல்லாம் எனக்கு படிக்க சொல்லி படிக்க தந்தவரும் அவர்தான் என்பதை நினைத்து பார்க்கின்றேன். அத்தகைய ஒரு பின்னணியை உள்ள ஒரு விஞ்ஞானி நெல்லை சுமத்து என்பது பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் நான் இந்த பட உரையை தொடங்குகின்றேன். இது நான் வழக்கமாக எங்கு சென்றாலும் என்னுடைய முதல் பட உரை சமர்ப்பணம் என்பது என்னுடன் வாழ்ந்த தெய்வங்கள், என்னுடைய தாயார் திருமதி சுரத்தம்மாள், தந்தையார் திரு சுப்பிரமணியம், என்னுடன் 81 வயது 91 வயது வரை என்னுடன் பாதுகாத்து நல்லா வளர்த்தேன் தான் என்று எண்ணி இந்த தெய்வங்களை வழிபட்டு இந்த செய்தியை தொடங்குகிறேன். அடுத்து நெக்ஸ்ட் ஓகே மாதவன் நினைவுகள் இதில் பவர் பேங்க் இருக்கு, பிடிஎஃப் இருக்கும், பிபிடி இந்த வகை கேரளாவை பொறுத்த மட்டில் கடந்த 5 நூற்றாண்டுகளுக்குள் பல்வேறு காலகட்டங்களில் பல அறிஞர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள். அவர்களில் மனோகரன் சுந்தரம் பிள்ளை, ஐயாவை பிள்ளை, லட்சுமணன் பிள்ளை, KN சிவராஜ பிள்ளை, மல்லியம் நிலையத்து திரவ பிள்ளை, கவிஞர் தேசிய பிள்ளை போன்றவர்களெல்லாம் நாம் குறிப்பிடுவோம். அடுத்து
தமிழ் அமைப்புகள் வாயிலாக மேலமன்றில் எழுத்தாளர்கள் என்பவர்கள் 3 வகையாக நாம் சொல்லலாம். ஒன்று சங்க இலக்கிய காலத்தில் வாழ்ந்த தமிழறிஞர்கள், அடுத்ததாக மாதவன், நீலம் சுந்தரராமசாமி, நாஞ்சில் போன்ற படைப்பிலக்கியவர்கள், மூன்றாவதாக கேரள தமிழ் சார்ந்த எழுத்தாளர் என்ற வகையில் கல்வித்துறை சார்ந்தும் ஊடகத்துறை சார்ந்தும் பலர் அதில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களே குறிப்பிடலாம். அதே போலவே திருவனந்தபுரத்தில் 175 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கிய வள்ளல் அழகப்ப செட்டியார் அவர்கள் தமிழ் துறை பேராசிரியர்கள் அழகவையில்லார், மா சுப்பிரமணியம், சாவை சுப்பிரமணியம், மா இளையபெருமாள், டாக்டர் நாச்சிமுத்து, கோலேஸ்வரமதி, நசிமுதீன், சுப்பிரமணியம், காசிரா பாலசுப்ரமணியம், பா ஜெயகிருஷ்ணன், தற்போது அவருக்கு தமிழக அரசுடைய சிறந்த நிர்வாகத்தை விருதுக்காக கொண்டிருக்கிறார். ஆக எழுத்தாளர்கள் போன்றவர்கள் அங்கே பணியாற்றிய டி. ஜெயதாஸ், நேசன், ஸ்டீவன் ஷா, எஸ். ராஜேந்திரன் போன்றவர்கள் பல்வேறு ஆய்வேடுகளும் பாடல்களும் பார்க்கின்றோம். அதே போலவே படைப்பிலக்கிய உலகில் கலைக்காகவே என்ற வகையில், அதாவது தங்களுடைய எண்ணம் என்பது மற்றவர்களும் சென்று சேர வேண்டுமே அல்லாமல் அது பொருளாதாரம் ஈட்டுகின்ற அடிப்படையாக அல்லாமல் கலைக்காக என்ற வகையிலும் தங்களுடைய படைப்புகளை யதார்த்தமாக படைத்துக் கொண்டிருந்த எழுத்தாளர்கள் வகையில் தான் மாதவன், நீலபத்மநாபன், நகலன், காசியப்பன், சென்னூர் சுப்பையா, தட்சிணாமூர்த்தி போன்ற படைப்பாளர்களை காண்பிக்கிறோம். நான் அவர்கள் எல்லோரிடமும் கவனிப்பதை தெரிவித்து கொள்கிறேன். திருவனந்தபுரத்தினுடைய பத்மநாபசாமி கோயில் பழைய ஒரு கால தோற்றம் இது. அந்த நகரில் ஆரம்பத்தில் செங்கோட்டையில் இருந்து மாதவருடைய தகப்பனார் ஆவணநாயகம் அவர்கள் தங்களுடைய தகப்பனார் வழியாக அவர் ஏற்கனவே பல இலச்சுவந்தார்கள் பல பணிகளில் காரணத்தினால் அவருடன் வந்தபோது திருவனந்தபுரத்தில் வந்து இங்கே பயோனிக் மோட்டார் என்ற ஒரு கம்பெனியில் பேருந்து கம்பெனி அந்த வெள்ளைக்காரர் ஆட்சிக்கும் போது அங்கே வண்டி நடத்துனராக பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் அத்தகைய ஒரு நிலையில் அங்கே வந்து சேர்ந்தார். அவருடைய முதல் மனைவி இறந்த பிறகு 2வது மனைவியாக செல்லம்மாள் மணந்த பிறகு அவர்கள் குழந்தைகள் தான் 4வது குழந்தையாக மாதவர்கள். இதே 1934ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி கைக்காடு பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் இருந்தார். அவருடைய மூத்த சகோதரர்கள் செல்வமணி, ஆறுமுகம், சண்முகம், அடுத்து மாதவன், சோமசுந்தரம் என்ற ஒரு தம்பி, ஒரே ஒரு தங்கை சாந்தி என்பவர், அடுத்து ராமச்சந்திரன் என்பவர் அவருடைய உடன்பிறந்தவர்கள். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் எல்லாம் அவர் படிக்கின்ற சூழல் என்பது அதிகமாக இல்லாததால் ஒரு சாதாரணமான ஒரு ஓலை குடிசையில் அவர்கள் வாழ்ந்து வந்ததாக ஒரு செய்தியை அவரே ஒரு பேட்டியின் போது கூறி கொடுத்திருக்கின்றார். அந்த சூழலில் இருக்கின்ற பொழுது அவருடைய படிப்பு என்பது அங்கே ஒரு திருவனந்தபுரத்திற்குரிய இன்னைக்கு இந்த திருவனந்தபுரம் மகளிர் பள்ளி என்று அறியப்படுகின்ற ஒரு பள்ளி, அதனுடைய பழைய தோட்டம் இது. அந்த பள்ளியில் தான் அவர் 1ஆம் வகுப்பில் அவர்கள் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அது மகளிர் பள்ளியில் மாணவர்கள் சேர்ப்பதில்லை என்பது இருந்திருக்கும். இதே போல அந்த சூழ்நிலைகளில் தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் படித்த போதும் அவர் படிக்கின்ற ஆண்கள் பள்ளிக்கூடத்தில் பெண் குழந்தைகளை சேர்ப்பதில்லை என்பது இருந்த போதும் கூட அவருடைய தகப்பனார் பணியாற்றிய அந்த பாடசாலையில் வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சியின் போது அந்த மகாராணி அவர்களுடைய உதவியுடன் தான் இந்த அம்மனை மட்டும் முதல் முறையாக இந்த பள்ளியில் சேர்ந்து படித்தார். அன்றைக்கு படிக்கும் பொழுது ஒரு திரைச்சீலையை குறுக்கே நிறுத்தி வைத்திருந்தால் அந்த பெண்மனை படித்து இந்தியாவுடைய முதல் மருத்துவர் ஆனார் என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவருடைய ஆட்சி மன்ற உறுப்பினரும் ஆனார். இதெல்லாம் சார்ந்த செய்திகள். அதே போலவே மாதவன் அவர்களும் இத்தகைய ஒரு பெண்கள் பள்ளிக்கூடத்தில் முதல் முறையாக சேர்க்க மாட்டார் நிலை இருந்தபோது அவருக்கான ஒரு சூழல் என்பது அவருடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறியாளருடைய பெண் குழந்தைகள் படிக்கின்ற பள்ளி என்பதனாலேயே அந்த ஒரு பரிந்துரையின் பேரில் அவருக்கு அங்கே இடம் கிடைத்து அவர் படிக்க தொடங்கினார். அது பணக்கார வீட்டு பிள்ளைகள் படிக்கின்ற அந்த ஒரு பள்ளிக்கூடம். ஆனால் அவர் படிக்கின்ற பொழுது அவர் ஒரு செய்தியை அவருடைய ஒரு நேர்காணலிலும் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த காலத்தில் கேரளாவில் இன்றைக்கும் கப்பக்கடை என்று குறிப்பிடுவார்கள். அவருடைய பொதுவான உணவு பழக்கத்திலேயே ஒரு மனசீதி கிழமை அந்த உணவை அவர் சின்னதில் சாப்பிட்டு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சென்றிருந்த பொழுது வயிற்றை கலக்கி பள்ளிக்கூட வகுப்பறையிலேயே சில அசுத்தங்கள் ஆகிவிட்டது.
ஆசிரியர்கள் கண்டித்து அவரை நீ வெளியே போயிருந்து பள்ளிக்கூடத்தை விட்டு வேண்டாம் போ, உன் மாதிரி அனாதைகளுக்கு உள்ளதெல்லாம் இந்த கலாசாலை என்று அவர்கள் விரட்டி விட்டதாக அவரை குறிப்பிடுகின்றார். ஆனால் அது நல்லதாக போயிட்டு அதன் பிறகு அவர் அந்த அருகில் இருக்கக்கூடிய எம்எம் ஸ்கூல் என்கின்ற ஒரு பிரைமரி பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து மலையாள பள்ளிக்கூடத்தில் தான் அவர் படிக்க தொடங்கினார். படிக்க தொடங்கிய காலகட்டங்களில் அவர் வகுப்பறையில் கிருஷ்ணா ராதா பற்றிய பாடல்கள், பக்தி பாடல்கள், கிருஷ்ணன் கோவலம் பற்றிய பாடல்கள் எல்லாம் அவர் படிக்க வேண்டிய ராமகிருஷ்ண பிள்ளை என்ற ஒரு ஆசிரியர் நடத்துவார். அதெல்லாம் அவர் கேட்டு படித்திருக்கிறார். அதே காலத்தில் கவி குஞ்சன் நம்பியார் அவருடைய கதைகள், கவிதைகள் எல்லாம். அது மட்டும் இல்ல, அன்று மலையாளத்திலேயே 3 மகாகவிகள் அறியப்படுகின்ற உள்ளூர் பரமேஸ்வரையர், வெள்ளத்தோள், மகாகவி குமாரநாசான் ஆகியோருடைய சில படைப்புகளை எல்லாம் அவர் அந்த சிறு வயதிலேயே பாடமாக படித்தார் என்பதுதான் உண்மை. இருந்தாலும் அவர் வீட்டில் வந்து சாம்பு அவருடைய துப்பரியும் நாவல், துப்பரியும் சாம்பு என்ற தேவனின் நாவல்கள் போன்ற சில குட்டி கதைகளை எல்லாம் கூட அவர் அந்த வீட்டில் இருந்து அவருடைய அண்ணன்மார் வாங்கி கொடுக்கின்ற நாட்டு சாதாரண இதழ்களில் இருந்தெல்லாம் அவர் வாசிப்பார் என்று அவர் அனுபவமாக சொல்லியிருக்கின்றார். அதே சமயத்தில் அவருடைய தகழி, கேசவதேவ், கொட்டைக்காடு போன்ற மலையாள படைப்பாளிகளுடைய பரிச்சயமும் அவருக்கு சிறு வயதிலேயே ஏற்பட்டது என்பதுதான் அவருக்கு நிகழ்ந்த இயல்பான ஒரு சூழ்நிலை. இத்தகழி அவர்கள் அவருடைய ஒரு குறிப்பிட்ட கதை வெள்ளப்பொக்கத்தில் என்ற ஒரு கதை. வெள்ளப்பொக்கம் என்றால் நம் தமிழில் குறிப்பிடுவது பெருவெள்ளம் என்பது போல அத்தகைய ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்த ஒரு கதையை படித்து விட்டுதான் அவருக்குள் ஒரு பெரிய ஒரு காட்சி விரிந்திருக்கிறது. சிறு வயதிலேயே இப்படியான ஒரு காட்சி சூழ்நிலை எல்லாம் யதார்த்தமாக எழுதுகின்ற ஒரு எழுத்தாளராக மாதவன் வருவதற்கு இதெல்லாம் அடிப்படையான காரணங்கள் நாம் அறியலாம். அதே போலவே கேசவதேவ் அவர்கள் எழுதிய சில நாவல்கள், அவர் எழுதிய படங்கள் எல்லாம், நாடகங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, சின்ன வயதில் அவர் கேசவதேவ் ஒரு வார்த்தையை சொன்னதாக அவர் ஒரு பத்திரிகையில் சொன்னதை எடுத்து சொல்லியிருக்கின்றார். பொதுவாக நாம் என்னவாக இருக்கிறோம், என்ன செய்ய போகின்றோம் என்பதெல்லாம் யாரும் கேட்பார்கள். அப்படி ஒரு முறை கேசவதேவிடம் கேட்ட பொழுது, மனிதா உன் பாதை எது என்று கேட்டால் எனக்கு தெரியாது என்பது என்பது என்று கூறுகிறார். அத்தகைய ஒரு சிறந்த புத்தகமாக எதையும் ஏற்றுக்கொள்ள மனோபாவத்தில் இருந்த கேசவதேவ் அவர்களையும் இவர் தன் எழுத்தில் உள்வாங்கினார் என்பதைத்தான் கவனிக்கின்றோம். அது மட்டுமில்ல, அவர் அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருப்பது தமிழ் கலந்த ஒரு மாநிலமாக அமைந்ததாலேயே ஆனந்தவுடன் கல்கி, எப்போதா கலைஞர்கள் போன்றவர்கள் அதில் இருக்கக்கூடிய மாலி, ராஜு, கோகுலனுடைய கதைகள், கார்ட்டூன்கள் எல்லாம் படிப்பதாகவும், அதே போல வீட்டில் தந்தையார் வாங்கி வைத்திருந்த தேவாரம், திருவாசகம் ஆகியவற்றை படிப்பதாகவும் இருந்தாலும், அதே தேர்வில் வீட்டிற்கு அருகாமையில் சிதம்பரம் என்கின்ற ஒரு தனவான் வாழ்ந்துள்ளார். அவர் கவிக்குயில் என்கின்ற ஒரு சிறு கவிதை பத்திரிகை நடத்தி வந்தார். அந்த கவிதை பத்திரிகைக்கு முக்கியத்துவம் என்றால், அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அந்த இலக்கியத்தில் புதுமை பித்தன், சோமுச்சி ரகுநாதன், வள்ளிக்கண்ணன் போன்றவர்களெல்லாம் அதில் படைப்புகள் எழுதுவது வழக்கம், கவிதைகள் படைப்பது வழக்கம். அதையெல்லாம் அவர் பார்த்திருக்கார். அது மட்டுமல்ல, அந்த அவருடைய புதுமை பித்தன் அவருடைய துணைவியார் வீடு திருவனந்தபுரத்தில் மாதவனுடைய இல்லத்தின் அருகில் இருந்ததினாலேயே அடிக்கடி புதுமை பித்தன் அங்கே வருவதையும் சின்ன வயதில் அவர் பார்த்திருக்கிறார் என்றெல்லாம் அவர் குறிப்பிடுகிறார். ஆக அந்த வகையில் அவர் தன்னுடைய ஆளுமைகளை எல்லாம் சிறு வயதிலேயே உள்வாங்கி இருக்கிறார். அவருடைய ஒரு குறிப்பிட்ட அந்த கவிதை என்பது அது வெளிவந்த பிறகு அவருக்கு தமிழின் மேல் அத்தகைய ஒரு ஈர்ப்பு வந்திருந்து அவர் கூறுகின்றார். அதில் வேலூர் கந்தசாமி கவராயர் என்ற புனைப்பெயரில் புதுமை பித்தன் எழுதிய இந்த கவிதை, காளான் குடைநிலையில் கலப்பான் அரசருக்க வேளாண் குடியூரில் வெள்ளருக்கு மூட்டருகே என்ற அந்த கவிதை என்பது அவருடைய பிடித்தமான கவிதையாகி, அவருடைய காஞ்சனை என்கின்ற ஒரு சிறுகதை கலைமகளில் வெளியானது. அது அவருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, நானே அதை பார்த்திருக்கிறேன். ஒரு முறை அவருடைய உரையாடலின் போது அவர் கடைக்கு சென்றிருந்து அவர் சாலை பிரச்சாரம் கடை நடத்தி கொண்டிருந்தார். அந்த காஞ்சனை கதையை தளவாடமாக மேலிருந்து கீழாக நாம் இன்னைக்கு திருக்குறள் சொல்வது போல அவர் ஒப்பித்தது எனக்கு உண்மையிலேயே புல்லரிக்கை செய்தது. இந்த கதையை அவர் அத்தனை ஈடுபாடு படித்தார் என்பது. அன்றைக்கு இருந்த கேரளா மண்ணில் திருவனந்தபுரத்தில் எல்லாம் இத்தகைய கடைகள் தான் இருந்தன. ஒரு நெய் டிப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடையில் தான் அவருடைய அண்ணன் பணியாற்றி வந்தார். அத்தகைய ஒரு கடையில் ஒரு பழைய ஒரு தோட்டம் இதற்காக நான் வைத்திருக்கிறேன். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவர் சிறு வயதிலேயே மேக்சிம் கார்கி, டால்ஸ்டாய், தாஸ்தோவ்ஸ்கி, மாப்பதான், செக்கோவ் போன்றவருடைய பல படைப்புகளை எல்லாம்
மலையாள மொழி அவர் வாசிக்க தொடங்கி இருந்திருக்கிறார். ஆரம்பத்தில் நிறைய தமிழ் இலக்கியங்கள் இருந்தாலும் கூட இத்தகைய இலக்கியங்களையும் அவர் படித்திருந்தனாலேயே படித்து பாதையில் விட்ட மலையாளம் தமிழுக்கு வழிகாட்டியது என்று அவர் ஒரு முறை குறிப்பிடுகிறார். ஆக அவர் 10ஆம் வகுப்பில் தமிழ் பள்ளியில் தோற்றுவிட்டார். இருந்தாலும் அதற்கு பிறகு அவர்கள் குடும்பத்தார் அவரை நீ படித்தது போதும் என்று, ஏனென்றால் யாருக்குமே வேலை இல்லாததாலும் கடையில் இருக்கிறார்கள், நீ மட்டும் என்று படித்துக் கொண்டிருக்கின்ற வகையில் அவரை 10ஆம் வகுப்போடு அவர் ஒருத்தர் தான் படித்துக் கொண்டிருந்தார். அதையும் அவர் பாதியில் நிறுத்திவிட்டார் என்று அவர் உண்மை சொன்னார். அந்த வகையில் அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவர் சாலைக்கடை என்ற அந்த காலத்தில் சமஸ்தானத்திற்கு செல்லும் போது பத்மநாபசாமி கோயிலுக்கு எதிரே இன்னைக்கு நாம் பார்க்கிற சாலை பஜார் அல்ல, இதுதான் அந்த காலத்தில் இருந்த சாலை பஜார். சில கடைகள் எல்லாம் வழக்கம் போல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருக்கும். அந்த ஒரு கடை இருக்கக்கூடிய ஒரு மலையாள பாஷை என்பது அவருக்கு புலப்பட்டது. அது மட்டும் 1946ஆம் ஆண்டு அவருடைய தாயாரும் மறு ஆண்டில் தகப்பனாரும் காலமாகிவிட்டார்கள். அப்பொழுது அவருக்கு வயது 12-13 வயது. அந்த வகையில் அவருடைய இழப்புகள் என்பது சிறு வயதிலேயே கஷ்டங்களை தாங்கி வளர்ந்தவர். இருந்தாலும் அவர்களுடைய படைப்பு சார்ந்த செய்திகளோடு கொடுத்து பொழுது முதல் முறையாக ஆறு ராமநாதன் நடத்தி வந்த காதல் என்கின்ற ஒரு பத்திரிகை அங்கே கிடைக்குமாக இருந்தது. அந்த பத்திரிகையில் ஏதோ கேள்விப்பதற்காக 7வது ஆண்டு என்று நான் எதை எழுதியிருக்கிறேன், அது அச்சில் வந்தது என்பதை அவர் அவர்களுடன் குறிப்பிடுகிறார். இது பத்மநாபசாமி கோயிலிருந்து மகாராஜா அன்றைக்கெல்லாம் நகர் ஊர்வலம் செல்வதற்காக குதிரைகள் பூட்டிய ரத ஊர்தி இப்படித்தான் இருக்கும் என்பதை ஒரு பழைய படைக்காட்சியாக வச்சிருக்கிறேன். அது மட்டும் அவர் அன்றைக்கு படிக்கின்ற பொழுது பிற மொழி அறிஞர்களுடைய படைப்புகள் மலையாள மொழி அதிகம் வருவதாக வந்ததுனால இருந்தோம். அவர் அத்தகைய படைப்புகளை ஏறத்தாழ நிறைய வாசித்திருப்பார். அவருடைய முதல் படைப்பு என்பது விக்டர் ஹியூகோ என்கின்ற அவர் எழுதிய ஒரு பிரெஞ்சு நாவல். அது கழுமரம் என்கின்ற ஒரு தலைப்பில் அவர் முதல் முறையாக மொழிபெயர்த்து சிறுகதை என்ற ஒரு பத்திரிகையில் எழுதினார். அதுதான் அவருடைய தலைப்பிரசவம் என்று நாம் குறிப்பிடலாம். அச்சில் வந்த முதல் படைப்பு அது. அதைத் தொடர்ந்து அவருடைய படைப்புகள் என்பது சுதந்திர இந்தியாவில் 1949ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தின் பகுத்தறிவு இயக்கத்தின் பின்னணியில் அறிஞர் அண்ணாவின் திராவிட முன்னேற்ற கழகங்கள் எல்லாம் உதயமான சமயங்கள் எல்லாம் முருகு சுப்பிரமணியம் போன்ற பல அறிஞர்கள் அந்த துறை சார்ந்து இருக்கும் பொழுது அங்கு திராவிட நாடு, போர்வாள் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் வெளிவந்தன. ஆனால் அந்த பத்திரிகைகள் வந்த செய்திகள் எல்லாம் இவருடைய தமிழுக்கும் எழுத்தாளருக்கும் வலு சேர்த்தன என்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். அந்த திராவிடர் பத்திரிகையை பொறுத்த மட்டில் அண்ணாதுரை, ஈவிகே சம்பத், நெடுஞ்செழியன், எம்.வி. நடராஜன் மதியழகன் என்றெல்லாம் அறிஞர் இருந்தபோது எம்.வி. நடராஜன் அவர்கள் நடத்தி கொண்டிருந்த திராவிடன் என்கின்ற இதழில் அவர் தன்னுடைய முதல் ஒரு படைப்பை வெளியிட்டார். பூவும் காயுமான ஒரு சில நினைவுகள் என்கின்ற ஒரு படைப்பு என்பது அவருடைய 20-22ஆம் வயதில் அந்த இதழில் வெளிவந்தது. அது மட்டுமில்ல அந்த காலகட்டங்களில் சிற்றிலக்கியங்கள் என்ற வகையில் இலக்கியங்கள் அறியப்படாத சிறு பத்திரிகைகள் என்ற வகையில் கூட மணிக்கொடி, சக்தி, சரஸ்வதி, சாந்தி, சந்திரோதயம், ஜனசக்தி போன்ற இதழ்களில் எல்லாம் வாசிப்பதோடு கூடவே முரசொலி, பொங்கல் மகளில் அண்ணா, கலைஞர், கண்ணாசன், நெஞ்சிலில் போன்றவர்களுடைய வரிசையில் மாதருடைய ஒரு படைப்பும் தவறாமல் இடம்பெற்றது என்பதை அந்த காலத்திற்கு அவர்கள் அறிவார்கள். ஆக அவருடைய படைப்பு என்பது தமிழ் இலக்கியம் சார்ந்திருக்கும் பொழுது மலையாளத்தில் இருக்கக்கூடிய பல படைப்புகளை முகமது பஷீர், உருபு போன்ற மலையாள எழுத்தாளர்கள் கொண்டு வந்த தமிழில் கானாசு அவர்கள் மொழிபெயர்த்த பல்வேறு ருஷ்ய, பிரெஞ்சு, ஸ்பானிய நவீனங்கள், அதுபோல தமிழில் சாமிநாத சர்மா எழுதிய பல்வேறு வரலாறுகள், கிரீஸ் வரலாறு, ரஷ்ய வரலாறு, குடியரசு, சீன வரலாறு போன்றவற்றையெல்லாம் அவர் சின்ன வயதிலேயே படித்தார் என்பதுதான் அவருடைய படிப்பு ஆளுமைக்கான ஒரு அடையாளமாக நாம் பார்க்கின்றோம். அது மட்டும்தான் பாப்பசாருடைய வார் ஆஃப் ஃபேட் என்கின்ற ஃபேக்ட் என்கின்ற அந்த ஆங்கில வடிவெழுந்த ஒரு குறுநாவலை கொழுப்பு உருண்டை என்ற ஒரு நாவலை அவர் விலைமகள் என்ற ஒரு தலைப்பிட்டு சிறுகதை என்ற இதழில் அவர் வெளியிட்டதாக அறிகிறோம். அந்த வகையில் அது மட்டுமில்லை, அவர் அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இயேசுனுடைய ஜனனம் சார்ந்து சர்ச்சைக்கு உள்ளான ஒரு கதை மலையாளத்தில் வந்தது. அந்த கதையை தமிழில் மொழிபெயர்த்து திராவிட இதழில் அவர் வெளியிட்ட பிறகு அவருக்கு திராவிட இளைஞர்களிடமிருந்து நிறைய பாராட்டுகள் வந்ததாகவும் அன்றைக்கு தான் ஒரு பெரிய ஆளாகிவிட்டேன் என்று சந்தோஷப்பட்டேன் என்று மாதவர்கள் குறிப்பிட்டார். அந்த வகையில் அவர் கையாண்ட அது எடுத்தாண்ட பல படைப்பாளிகள் இருக்கிற பொழுது சோமர்செட், பிளாஸ்டோய், இவனேஸ், தாமஸ் டாலி, கிப்சன்,
ஆப்டன் சிங்லேர் போன்ற பல மொழி எழுத்தாளர்களுடைய படைப்புகளையும் அவர் பற்றிய செய்திகளை எல்லாம் மொழிபெயர்த்து எழுதிய போலவே அவர் மலையாளத்திலிருந்து வைக்கம் முகமது பஷீருடைய பாலியகால சகி சப்தங்கள் என்ன உப்பாக்கு ஒரு ஆணம் உண்டா எங்க அப்பாவுக்கு ஒரு யானை இருந்தது சப்தங்கள் பாலியகால என்னுடைய சிநேகிதி என்ற தலைப்புகள் எழுதப்பட்ட 3 கதைகளை எல்லாம் கூட அவர் மலையாளத்திலேயே படித்து அது குறித்தெல்லாம் தன்னுடைய விமர்சனங்களை திராவிட இதழில் 1957ஆம் ஆண்டுகளில் வெளியிட்டார். இதெல்லாம் அந்த இதழில் வந்ததே தவிர அச்சில் அவர் தனியாக ஒரு நூலாக தொகுக்கவும் இல்லை, மொழிபெயர்த்து வெளியிடவும் இல்லை. இதை கவனிக்கின்றோம். அது மட்டுமல்ல, அது அவர் முதல் முறையாக ஒரு இதழாசிரியராக அவருடைய பயணம் இருந்தது என்பதை பலரும் அறிந்திருக்க வேண்டும். அவர் கவிஞர் கண்ணதாசன் அவருடைய தென்றல் என்ற பத்திரிகையில் அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, கவிஞர் கண்ணதாசனுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளின் போது உடனிருந்ததாக சொன்னார். அது ஒரு செய்தியாக நினைவிருக்கிறது. பூதம் என்ற ஒரு திரைப்படத்திற்கான பாடல் எழுதும் போது கல்யாணமானவரே சௌக்கியமா என்ற ஒரு பாடல் வரும். அந்த பாடலை கண்ணதாசன் எழுத முதல் பல்லவியை எழுதும் போது மாதவன் அருகில் இருந்தாராம். அவர் அந்த பாடலை மாதவன் கேட்டுவிட்டு, கவிஞரே இது கவிதை இது சௌக்கியமா இங்கிறது ஏதோ இடிக்குது. அதுக்கு மாதவன் நல்லா தனித்தமிழா இல்லைன்னு சொல்லியிருப்பார். கல்யாணம் மாணவரே சௌக்கியமா பாக்கி பாடல் இருக்குது. ஆனா அப்படியே மாதவன் நீங்க பாட்டை முழுசா போட்டுருவோன்னு முழு பாட்டையும் போட்ட பிறகு அந்த பாட்டுல இருந்து கேட்டாரை அப்படின்னு, ஆமா இதை வாயை மாற்ற முடியாது. ஏன்னா சௌக்கியமாங்கிறது பொதுவாக மக்கள் கையாளுகின்ற ஒரு வட்டார வழக்கு மொழி. இப்படி எங்க வீட்டுல எங்க தாயாரும் சொல்லுவாங்க, எங்க அத்தை வந்தாச்சுன்னா மைனி சௌக்கியமானு தான் கேட்பாங்க. அதனால இந்த நலமாலாம் இப்படி கேட்பாங்க. ஆக அந்த இயல்பான மக்கள் மொழியை கையாள வேண்டும் என்கிற ஒரு செய்தியையும் அவர் எவ்வளவு நுட்பமாக கவனித்திருந்தார் என்பதை தான் நான் பின்னாடி அவர்கள் வந்து அறிந்து கொண்டேன். ஆக அந்த வகையில் தான் அந்த எழுத்து என்பது நாம் மக்களிடத்து சென்று சேராத போது எந்த படைப்பும் அடங்கி போகும் என்பதால் நான் கருதுகிறேன். அந்த வகையில் தான் அவருடைய கண்ணதாசன் இதழில் புகழேந்தி என்பார் அவருடைய இணையாசிரியர் இருந்தார். அவர் தனியாக ஒரு கதிர் என்ற ஒரு இதழ் கடத்து கொண்டிருந்த போது அதில் ஆசிரியர் குழுவிலேயே இளஞ்சீரன் என்பவர். அவர் குங்குமம் இதழில் குங்குமம் ராமகிருஷ்ணன் குறிப்பிடுவார். அவர் இளஞ்சீரன் என்ற புனைப்பெயரில் இருந்தார். திக்கல் மறை முதல்வர் மாதவன் 3 பேரும் இந்த ஆசிரியர்கள் இடம்பெற்றார்கள். அது சில நாட்களில் நின்று போனதாகவும், அது 1987 ஒரு சில 10-20 ஆண்டுகளுக்குள் அது நின்று போனதாகவும் அறிகின்றோம். அதில் பல்வேறு இலக்கியவாதிகள் காண சுப்பிரமணியன், சுந்தரராமசாமி அவர்கள், நீலவர்த்தனாவன், அண்ணாதுரை, கலைஞர் போன்றவருக்கு மத்தியில் மாதவனும் தன்னுடைய படைப்புகளை படித்தார் என்பதை உணரலாம். இத்தகைய சூழ்நிலையில் திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்தில் நடத்திய ஒரு கருத்தரங்கில் அவர்கள் மாதவனுடைய மோகப்பல்லவி குறித்து உரையாற்ற என்பதை குறிப்பிடுகிறது. ஆக இந்த தொடர்ச்சியின் போது திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்தினுடைய தொடக்கம் என்பது மாதவன் திருவனந்தபுரத்தில் வாழ்ந்த காலகட்டங்களில் தான். அன்றைக்கு 1957ஆம் ஆண்டு அவர் பிறந்து 34ஆம் ஆண்டு பிறந்து 24 வயதில் இருந்தார். அந்த பகுதியில் நான் அந்த பகுதியில் வசித்திருக்கிறேன். செந்தில் என்கின்ற ஒரு பகுதி. அந்த பகுதியில் பவுடர்ஸ்கோட் என்று குறிப்பிட்ட அந்த மின்சாரத்துறை அலுவலகம் இருக்கிறது. அதுக்கு நேர் எதிரே ஒரு மாடி போலப்பட்டுள்ள எங்களுடைய ஒரு மாடி தட்டுக்கடை மாடி ஒரு பலகை தான் அந்த காலத்தில் தான். ஒரு படியில் ஏறி பலகையின் மேல் பலகைப்படியில் ஏறிதான் கீழே சிமெண்ட்டுக்கிடையே மேலே ஒரு 2 அறையுமாக இத்தகைய ஒரு அறையில் ஒரு டேபிள் ஒரு கறி இருக்கும். அங்கே தமிழ் இதழ்கள் பத்திரிகைகள் வரும். அந்த பத்திரிகைகளில் வரக்கூடிய வாசகர்களை வைத்து அந்த காலகட்டங்களில் யங் மேன்ஸ் ப்ரோக்ரெசிவ் ரீடிங் ரூம் அண்ட் லைப்ரரி என்று அந்த காலத்தில் இளைஞர்கள் ஒரு நூலகம் போல படிப்பகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அது அண்டை மாநிலத்தில் 1957ஆம் ஆண்டு அந்த தொடக்கிய நிகழ்ச்சி தான் பிற்காலத்தில் மெல்ல மெல்ல வளர்ந்தது. அங்கே அதே மேற்பட்ட காலகட்டங்களில் தமிழர்கள் வள்ளுவர் மன்றம், பகுத்தறிவு மன்றம் போன்ற நூலக அமைப்புகளும் நடத்தி கொண்டிருந்தார்கள். வந்தே மாதரம் வாலிபர் சங்கம், தமிழ் சங்கம் போன்ற அமைப்புகள் எல்லாம் ஆங்காங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பல்வேறு அமைப்புகளுடைய ஒன்றுபட்ட இளைஞர்களுடைய ஒரு அமைப்பாக 17/2/1963ஆம் ஆண்டு அங்குள்ள தமிழர்கள் ஒருமித்து திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார் என்றுதான் அதனுடைய பிற்காலத்தில் எங்களுடன் அவருடன் நான் இருந்தேன் என்று சொல்லிட்டு சங்க செயலாளர் திரு பி. மதன் அவர்கள் இருந்தார்கள். அவர் முதுகலை அறிவியல் சட்டத்துறையில் படித்தவர். கேரளாவில் உள்ள தலைமைச் செயலகத்தினுடைய தலைமை சட்டத்துறை செயலாளராக பணியாற்றியவர் பி. மதன் அவர்கள். எல்லாமே நினைவில் வருகிறார்கள், நம்முடன் இல்லை. அவர் எழுதிய அந்த கட்டுரை தகவலை தெரிவிக்கின்றார்.
ஆனால் அது தொடங்கப்பட்ட ஆண்டு அவர் கூடிய ஆண்டு என்பது 1963 பிப்ரவரி 5 என்று சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் அந்த 5ஆம் தேதி அவர்கள் கூடி 17 பதிவு செய்து 22ஆம் தேதி ஒருவரை அது பதிவாக்க ரெஜிஸ்ட்ரேஷன் பெற்ற ஒரு அமைப்பாக அமைய தொடங்கியது. ஆக ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கம் என்பது ஒரு பொது அமைப்பாக தொடங்கி அதனுடைய பவள விழா அண்மையில் தான் நடைபெற்றது. அதில் திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்தில் இந்த நிகழ்ச்சியின் போது தமிழ்நாட்டினுடைய சட்டசபை உறுப்பினர் அப்பாவை அவர்கள் வந்து நெல்லேசு முத்து அவர்களுக்கும் அறிவியல் மாமணி என்ற விருதையும் வழங்கினார்கள் என்று நினைத்து பார்க்கின்றேன். ஆக திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்தில் நான் நீண்டகாலம் பரவலாகவும் தொடர்ந்து வருகின்றேன். அதற்கெல்லாம் அடித்தளம் பெற்றவர் எங்களுடைய குருநாதர் தான் மாதவன் அவர்கள். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய தொடர்பில் பின்னால் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தரான V.A. சுப்பிரமணியம் அவர்கள், உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் கிண்டியில் உள்ள தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய மேனாள் இயக்குநராக இருந்த டாக்டர் சாவே சுப்பிரமணியம் அவர்கள், T.A. சொக்கலிங்கம் அவர்கள், அவரது மேனாள் மதுரை பல்கலைக்கழக டீனாக இருந்தவர் மா இளையபெருமாள் அவர்கள், பல்கலைக்கழக துணைத் தலைவர் கேரளாவில் டேவிட் அவர்கள், பி சிதம்பரம், சுப்பிரமணியம், M.R. கிருஷ்ணன் என்பவர் திருவனந்தபுரத்திலேயே வஞ்சிநாடு என்ற ஒரு இதழையும் நடத்தி கொண்டு வந்தார். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நான் அதில் ஒரு முறை குறிப்பாக மலையாளத்தில் உள்ள குமார் நாசானுடைய ஒரு கவிதையை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறேன். ஆக அத்தகைய M.R. கிருஷ்ணன் இருந்தார். இவர்களெல்லாம் அங்கு ஆலோசனை குழுவில் இருந்த ஒரு தமிழ்ச்சங்கம் 1970ஆம் ஆண்டு பதிவு பெற்ற ஒரு அமைப்பாக சமீபத்தில் அதனுடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, அதற்கு இந்திய அளவில் சிறந்த தமிழ்ச்சங்கம் என்கின்ற வகையில் டெல்லி தமிழ்ச்சங்கம், பம்பாய் தமிழ்ச்சங்கம், பெங்களூர் தமிழ்ச்சங்கம் எல்லாம் மதுரை உலக தமிழ்ச்சங்கத்தை போல 4வது இடத்தில் திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கமும் தமிழ்தாய் விருது பெற்றது என்பதுதான் நினைத்து பார்க்கலாம். ஆக அந்த வகையில் அதற்கான அடித்தளத்தில் மாதவன் இருந்தார்கள் என்பதை நான் நினைத்து பார்க்கின்றேன். அன்று 62 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்கத்தினுடைய 10 கொள்கைகள் என்பது திருவனந்தபுரம் மாணவர்கள் தமிழர்களை ஒன்று சேர்த்தல், தமிழர்களின் கலை, கல்வி, பண்பாடு ஆகியவை துணை நிற்றல், தமிழ் பற்றை வளர்த்தல், எழுத்தாற்றலின் சொற்பயிற்சியை ஊக்குவித்தல், நூல் நிலையம் அமைத்து அதனை தொடர்ந்து பயன்படுத்த தூண்டுதல், எவ்வித அரசியல் கட்சிகளோடும் தொடர்பு இல்லாமல் கலாச்சார கழகமாக இயங்குதல். 2வது நோக்கத்தை நிறைவேற்றுவதன் பொருட்டு பொதுவாக தமிழருக்கு குறை ஏற்படி அக்குறைகளை தீர்க்கும் பொருட்டு அரசியலாளர்கள் தொடர்பு கொள்ளுதல், தமிழ் விழாக்களை சிறப்பாக கொண்டாடுதல், கேரளத்தின் பெரும்பான்மை மொழியினரான மலையாள மக்களோடு இணங்கி வாழ்ந்து அன்புரை வளர்த்தல், கேரளத்தில் பல்வேறு நகரங்களில் இயங்கும் தமிழ்ச்சங்களோடு தொடர்பு கொள்ளுதல் ஆகிய இத்தகைய ஒரு 10 செய்திகளை அடிப்படையாக வைத்து தோற்றுவிக்கப்பட்ட அந்த அமைப்பு தான் திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கம் என்பது. அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் 1965ஆம் ஆண்டு வாக்கில் முதல் முறையாக அதற்கான ஒரு ஆண்டு மலர் வெளியிடப்பட்டது. அந்த ஆண்டு மலர் என்பது கேரள தமிழ் என்ற ஒரு பெயரில் வெளியிட்டது. அந்த 1964 மார்ச் 8ஆம் தேதி அன்றைய பேராசிரியர் விநாயக பெருமாள் அவர்கள் ஐயாவரி பிள்ளை அவருடைய உறவு முறை உடையவர். அவர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்த இதழ் வெளியிடப்பட்டது. அது மட்டுமில்லை, இத்தகைய தமிழ் வளர்ச்சி காலகட்டங்களில் எல்லாம் நீலக்குயில் என்ற ஒரு மலையாளத்தின் முதல் திரைப்படத்தை கேரளாவில் தயாரித்தவர் மேர்லன் சுப்பிரமணியம் என்கின்ற ஒரு தமிழர் என்பதை முதல் அறிந்திருப்பார்கள். அவருடைய பெயரிலேயே அந்த ஒரு பெரிய திரையரங்கம் இருக்கிறது, இது நிறுவனம் இருக்கின்றது. அவருடைய வாரிசுகள் ஒருவரான எஸ் சந்திரன் என்பவர்கள் தமிழ்ச்சங்கத்திற்கு இன்றைக்கும் ஆண்டுதோறும் 10,000 ரூபாய் வீதம் வழங்கி ஒரு நூலகத்திற்கு நன்கொடை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர் மெர்லன் சுப்பிரமணிய ஐயா அவர்களுடைய அந்த பங்களிப்பு இருந்த பொழுதும் அவருடைய செய்திகளை எல்லாம் திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்தினர் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய அன்பளிப்பில் வாங்கிய புத்தகங்களை எல்லாம் காட்சியாக வைத்திருந்தார்கள். அது 13/8/1971 முதல் ஆகஸ்ட் வரை கிட்டத்தட்ட அது சில நாட்கள் அங்கே அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டன. ஆக நூலகங்களுக்கான புத்தகங்களை வாங்கி அங்கே காட்டுவது என்பதும் அந்த காலகட்டம் நடந்தது. இதெல்லாம் ஒரு மாதம் காலகட்டங்களில் நடந்த செய்தியாக இருந்தாலும் அவருடைய குடும்ப வாழ்க்கை என்பது 1966ஆம் ஆண்டு அவருக்கு திருமணம் நடைபெற்றது. அவருடைய துணைவியார் சாந்தா என்கின்ற சூரியகுமார் அவர்கள் எனக்கு இன்னொரு தாய் போன்றவர்கள். இந்த நேரத்தில் இல்லத்தில் இருந்தாலும் நன்றாக கவனித்துக் கொள்வார்கள். அவர் திருமணத்தின் போது புரோகிதன் இல்லாமல் மாங்கல்யம் அறிவித்து
கல்யாணம் நடைபெற்றது மட்டுமல்ல, அவருடைய தாத்தா வழி உறவினர்களுடன் திருமந்திரம் பாடிதான் அந்த முறை நடைபெற்றது. அந்த திருமணத்திற்கு வந்திருந்தவர்களுக்கு மத்தியில் நிறைய அறிஞர்கள் தான் இருந்தார்கள் என்று அவரை குறிப்பிடுகிறார். சுந்தரராம் சாமி, கிருஷ்ணன் நம்பி, எம்எஸ் என்கின்ற நாகர்கோவிலில் பணியாற்றியிருந்தார் சுப்பிரமணியன், சிவசுப்பிரமணியன் என்பவர், இளஞ்செழியன், ஓ முருகேசன், அவர் உள்ளபடியே அவர் அஞ்சல் துறையில் பணியாற்றினார் திருவனந்தபுரத்தில். ஜிஎம்எல் பிரகாஷ் என்பவர், அவர்தான் முதல் முறையாக மாதனுடைய கடைத்தறி கதைகள் நூலை வெளியிட்டவர். வை நாரம்பநாதன், அவர் தினத்தந்தியுடைய பத்திரிகை ரிப்போர்ட்டராகவும் பணியாற்றினார். நீலபத்மநாபன் நகுலன் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர் ஆங்கில பேராசிரியர் இருந்தாலும் அவருடைய தனி வித்தியாசமான படைப்புகள் வழியாக அவர் ஒரு முறை பல முறை சந்திருக்கிறேன். அவர் நான் பல செய்திகளை பேசும் பொழுது என்னை ஒரு புத்திய ராட்சசன் என்று அவர் என்னை குறிப்பிட்டதை நினைத்து பார்க்கின்றேன். ஆக அவர் ஒரு பெரிய ஜெயசாஸ் அவர்கள், புகழேந்தி போன்றவர்கள் அவர் கல்யாணத்துக்கு வந்தது மட்டுமல்ல, அங்கு இலக்கியவாதங்களும் கல்யாணத்தில் நடைபெற்றதாக அவர் குறிப்பிடுகின்றார். அத்தகைய ஒரு திருமணம். அதைத் தொடர்ந்து சுந்தரராமசாமி அவருடைய படைப்புகள் என்பது சுந்தரராமசாமி ஒரு வழி என்றாலும் மாதவனுடைய சிந்தனை போக்கு ஒரு விதம் என்றாலும் சுந்தரராமன் சவாலிட்டு தீபத்தில் அவர் முதல் முறையாக ஒரு பாச்சி என்கின்ற ஒரு கதை எழுதியிருந்தார். அது ஒரு சாதாரணமான ஒரு நாய்க்குட்டி, அது குட்டிகளாக கிடப்பதை எடுத்து வளர்த்த ஒரு சாதாரண ஒரு சுமட்டு தொழிலாளி என்று சொல்வார்கள், சுமை தூக்கும் தொழிலாளி. அந்த அவருடைய கதையை வைத்து அந்த நாயினுடைய சித்திரத்தை அவர் சித்தரித்திருந்தார். அந்த கதை என்பது தீபம் இதழில் முதல் முறையாக வந்த பிறகு அதற்கான மதிப்பீடுகள் அவருக்கு நிறைய வந்தது என்று அவர் குறிப்பிடுகின்றார். அது தீபத்தில் பாய்ச்சி படித்தேன், ஓடோடி வந்து உங்கள் முதுகில் தட்டித்தர வேண்டும் என்று கூறுகிறது. வேஷ் நல்ல படப்பிடிப்பு என்றெல்லாம் சுந்தரராமன், கிருஷ்ணன் நம்பி போன்றவரெல்லாம் எழுதிய கடிதங்கள் எல்லாம் குறிப்பிட. அது மட்டுமல்ல, அந்த குறிப்பிட்ட காலகட்டம் அதற்காக அந்த குறிப்பிட்ட கதைக்கு அன்றைய காலத்தில் 20 ரூபாய் சன்மானம் எல்லாம் அனுப்பப்பட்டிருப்பது ஒரு பெரிய செய்தியாக தான் அமையும். ஆக தீபம் இதழில் அவருடைய முதல் படைப்பு என்பது பரஸ்பரம் ஒரு பிரபல இதழில் வெளிவந்ததாக அமையும். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் 1966ஆம் ஆண்டு அவர் குடும்பஸ்தன் ஆன பிறகு அடுத்த ஆண்டு 1967 அக்டோபர் 11ஆம் தேதி அவருக்கு கலைக்குழந்தை, முதல் பெண் குழந்தை, அதற்கு கலைச்செல்வி என்ற பெயர் வைத்தார். அந்த கலைச்செல்வி என்கின்ற பெயரில் தான் அவருடைய கடையை செல்வி ஸ்டோர் என்கின்ற ஒரு பாத்திர கடையாக நடத்தி கொண்டு இருந்தார். ஆனால் அந்த கடை தொடங்குவதற்கான ஒரு பின்னணி என்பது அவர் ஒரு நேர்முகத்திலும் குறிப்பிட்டிருக்கின்றார். பொதுவாக சாலை கடையில் 10ஆம் வகுப்புக்கு பிறகு அவரை படிக்க வேண்டாம் என்று சொன்ன பிறகு அண்ணனுடைய நெய் டிப்போவில் தான் கடையில் வேலை பார்த்திருக்கிறார். அது மட்டுமில்லை, சாலை பஞ்சாயத்தில் இந்த திருவனந்தபுரம் என்பது ஒரு நெருக்கடியான ஒரு சாலைகள் நிறைந்த இடம். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் மலையாளத்தில் இங்கே தமிழிலும் பேட்டையடி என்று சொல்வது போல அதை சட்டப்பேடு என்று சொல்வார்கள். அத்தகைய உள்ளூர் காலர்கள் எல்லாம் சில பிரச்சனைகள் செய்யும் பொழுது இவர் அந்த கடையில், அண்ணனுடைய கடையில் இருந்தவர் அந்த பையனை கீழே தள்ளிவிட்டாராம். தள்ளிவிட்டு சவாலுக்கு தள்ளிவிட்ட பிறகு இவர் பயந்திருக்கிறார். ஆனால் அந்த விழுந்த ஆள் என்பது பிற்காலத்தில் இவருடன் நட்புடன் இருந்தார் என்றும் இவரும் உள்ளூரில் இத்தகைய ஒரு குற்றமான ஆள் என்பதாக அவர் உணர்ந்தது போல ஆகிவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆக அந்த வகையில் சாலை பஜாரில் அவர் பல ஆண்டுகள், 70 ஆண்டுகளுக்கு மேல கடை நடத்தி கொண்டு இருந்தார் என்பதையும் நாம் கவனித்திருக்கிறோம். ஆக அந்த வகையில் சாலை பஜாரில் அவருடைய ஸ்டீல் பாத்திரங்கள் சொந்த கடையாக வைத்து இந்த கடை நடத்தி கொண்டிருந்த பொழுதுதான் அவருடைய இலக்கிய படைப்பும் தொடர்ந்து கொண்டிருந்தது. அந்த கடைத்தறிவில் ஏகபோக அடாவடி வாழ்க்கை வாழ்ந்த பட்டாணி என்கின்ற ஒரு கதையை வைத்து சால பட்டாணி என்கின்ற கதாபாத்திரத்திலேயே நீங்கள் அவருடைய நூல்களை எல்லாம், சிறுகதை எல்லாம் படிக்கலாம். அது 8வது நாவல் என்ற ஒரு குறுநாவலாக எழுதி அது தாமரை இதழில் வெளிவந்தது. அந்த குறுநாவலை படித்துவிட்டு அங்கு பணியாற்றுகின்றவர்கள் எல்லாம் தாமரைகளுடைய ஆசிரியர் தீக்கரசி அவர்கள் ஒரு கடிதமாக அவருக்கு தெரிவித்திருந்தார். இத்தகைய எங்கள் சாலை கடை பற்றி அந்த தமிழ் மொழியெல்லாம் நிரம்பவும் வரவேற்று அவர்கள் பேசினார்கள் எல்லாம் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கின்றார். ஆக அத்தகைய நட்பு அவருக்கு தொடர்ந்தது. கேரளாவில் இருந்து கொண்ட போதும் அவருடைய திருமணத்திற்கு காலகட்டங்களில் எல்லாம் இந்த 4வது தெரியும்பொழுது ஜி ஜானகிராமன் எழுத்துலகத்தில் ராமோடு சொல்லப்படுகின்றார். அவர் அவருடைய குழந்தைகள் மனைவி குடும்பத்தாருடன் திருவனந்தபுரம் தங்கியிருந்தவர்கள் எடுத்துக்கொண்ட காட்சி இது. வை கிருஷ்ணன், டி.வே. திருமாறன், ரங்கநாதன், ஜானகிராமன், கோ முருகேசன், அவர் பிற்காலத்தில் மாதவனுடன் தமிழ் சங்கத்தினுடைய செயலாளராக இந்த காலம் இருந்தவர் மாதவன் அவர்கள். இத்தகைய ஒரு அமைப்பு என்பது பல ஆண்டுகளுக்கு முன்னால். அது மட்டுமல்ல,
அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அமர்ந்திருப்பவரிடமிருந்து வை. ரங்கநாதன், நீலபத்மநாபன், கு. அழகிரிசாமி போன்ற மாதவன், நிற்பவர்களிடமிருந்து தி. திருமாறன், சிதம்பரத்தானம், முருகேசன். ஆக இத்தகைய ஒரு இலக்கிய சந்திப்புகள் எல்லாம் அந்த காலத்தில் அவருக்கு இயல்பாக வாய்த்தன என்பது அவர் தமிழில் கொண்டிருந்த ஈடுபாட்டை நாம் காண கிடைக்கிறது. அவருடைய முதல் குழந்தைக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1969ஆம் ஆண்டு பிறந்த ஒரே ஆண் மகன் தான் கோவிந்தராஜ் என்ற பெயர். அடுத்ததாக 72 ஒரு மலர் செல்வி என்கிற ஒரு பெண் குழந்தையை பிறந்தார். ஆக இவ்விதம் இலக்கியமும் தமிழ்ச்சங்கமும் குடும்பமுமாக இவருடைய வாழ்க்கை என்பது 1972ஆம் ஆண்டு வரை ஒரு களம் நடந்தது போல நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்கலாம். இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் தான் அவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய ஈடுபாடு அதிகமாக்கியது. அது மட்டும் இல்லை, அவருடைய படைப்புலகம் என்பது 1972ஆம் ஆண்டு அவருடைய முதல் சிறுகதை தொகுதி என்பது கடைத்தல் கதைகள் என்பது வெளிவந்தது. அடுத்து அவருடைய முதல் நாவல் என்பது புனலும் மணலும் என்ற நாவல். அது அந்த பகுதியில் உள்ள ஒரு ஆற்றில் மணல் வாரி மக்களுடைய கதை. அதை கூட நான் முக்கிய செய்தியை வைத்திருக்கின்றேன். ஒரு குறிப்பிட்ட நண்பரிடம் சொன்னேன், அதை நீங்கள் இன்றைக்கு திரைப்படமாக எடுத்தாலும் கூட அதில் பல செய்திகள் இருக்கும் என்று. அத்தகைக்கு ஒரு மணல்வாரி மக்களை பற்றி ஒரு அற்புதமான ஒரு கதையை 1975 பதிவு செய்திருந்தார். அப்புறம் மோகபாலுவின் தொகுப்பு காமெடி மூலம், அதுக்கப்புறம் கிருஷ்ண பிறந்த ஏற்கனவே அவர் குறிப்பிட்டது போல அவர் மாதவன் அவருடைய ஒரு வித்தியாசமான தளத்தில் வெளிவந்த ஒரு நூல் அது. கிருஷ்ண பிறந்த என்ற நாவல். ஆக இத்தகைய 5 நூல்கள் வெளிவந்தன. அதை ஒட்டி இவருடைய சந்திப்பு எழுத்தாளர் மௌனி, மலையாளத்தில் கார் நீலகண்ட அவருடைய நாவலை கூட இவர் சன்மானம் என்ற பெயரில் தமிழாக்கம் செய்திருக்கின்றார். அவருடைய சந்திப்புகளை எல்லாம் பற்றி குறிப்பிடுகிறார். இதுதான் அவருடைய முதல் தொகுப்பு கடைத்தல் கதைகள். அவர் அந்த நூலை வெளியிட்டது 1972ஆம் ஆண்டு. முழுக்க சாலை வட்டார வழக்கின் இலக்கிய நிலைமை அடிப்படையாக கொண்டு 148 புக்கை கொண்டு 16 கதைகளின் தொகுப்பாக வெளிவந்து தஞ்சை பிரகாஷ் என்பவர் தான் அதை வெளிக்கொண்டு வந்தார் என்பது வரலாறு. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் 1973ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி துறையில் பணியாற்றியிருந்தார். பணியில் சேர்ந்தவர் தான் நெல்லை சோமுத்து. அந்த உடன் அங்கே மேஜையில் இருப்பவர் பத்மஸ்ரீ எம்.ஆர். குருப்பு அவருடைய ஜெனரல் மேனேஜராக பணியாற்றினார். அடுத்து இருப்பவர் ஸ்ரீவைகுண்டத்துக்கார ஆயுதர் என்பவர். அடுத்து இருப்பவர் ஜின்னா என்பவர். ஆகிய நாங்கள் எல்லாம் ஒரு துறையில் அங்கு எரிபொருள் தயாரிக்கக்கூடிய நிலையத்தில் 1973 நவம்பர் 19ஆம் தேதி பணியில் சேர்ந்தேன். அன்று நான் வேதியியல் பட்டப்படிப்பில் என்னுடன் படித்த சக மாணவர் நோயாளர் வந்திருக்கிறார்கள். 1973ஆம் ஆண்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முதன்முறையாக வேதியியலில் 87% மதிப்பெண் ஸ்பெஷல் டிஸ்டிங்ஷன் வாங்கிய செகண்ட் ரேங்க் ஹோல்டராக இருந்தேன் என்பதும், அதை 3 மாதங்களில் இந்த பணிக்கு விண்ணப்பித்திருந்தேன். அக்டோபர் மாதம் நேர்முக தேர்வு, நவம்பர் மாதம் பணியில் சேர்ந்தேன். ஆக அந்த வகையில் இடைவெளி இல்லாத வாழ்க்கையை தொடங்கிய பொழுது நான் திருவண்ணாமலை தமிழ் சங்கத்திற்கு ஒரு 8 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 1978ஆம் ஆண்டு முதல் நான் அதனுடைய தொடர்பு இருந்தேன் என்பதை கவனிக்கின்றேன். அதற்கான ஒரு படைக்காட்சியாக வைத்திருக்கிறேன். ஆக இது அவருடைய அடுத்த புனலும் மணலும் என்ற ஒரு நாவல் என்பது வாசகர் வட்டம் என்ற ஒரு அமைப்பு. அன்றைக்கு காங்கிரஸ் தலைவர் திரு சத்தியமூர்த்தி அவருடைய மகள் லட்சுமி அவர்கள் நடத்தி கொண்டிருந்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வழியாக அது வெளிவந்தது. அதை தன்னுடைய எனக்கு தமிழ் பயிற்சி தந்தைக்கும் எனக்கு கதைகள் சொன்ன அன்னைக்கும் என்று அவர் சமர்ப்பணம் செய்திருக்கின்றார். அது பின்னால் நச்சினை வெளிப்படுத்தினுடைய வெளியீடாக பிற்காலத்தில் வந்தது. அங்கே எப்பொழுது மணல்வாரி மக்களுடைய கதைக்காக ஒரு படத்தை சேர்த்திருக்கிறேன். அது தினமணி அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் 74ஆம் ஆண்டில் எழுதிய மதிப்புரையில் ஒரு வரி தலைப்பு மட்டும் இருந்தால், தோரியம் நிறைந்த மலையாளத்து மணல் என்று தலைப்பிட்டு டி.என். சுப்பிரமணியம் எழுதிய மதிப்புரை தினமணி சுடர் இதழில் 1974ஆம் ஆண்டில் வெளிவந்தது என்பது ஒரு செய்தியாக நாம் கவனிக்கலாம். ஆக இவர் வாசல் வட்டம் வெளியிட்ட நூல், குறிப்பாக அந்த அவருடைய காலை என்கின்ற அறுசுவை நூல்கள், அவருடைய காலை என்கின்ற ஒரு நாவல் இருக்கிற பொழுது அது ஏற்கனவே அது சர்ச்சைக்குள்ளான ஜானகிராமன் அம்மா வந்தாள் என்ற கதை நீங்கள் படித்திருப்பீர்கள். அம்மா வந்தாள் என்ற ஒரு கதை அது வெளியிடுவது சர்ச்சையில் இருந்தது. இதனாலேயே இந்த கதை வேண்டுமா வேண்டாமா என்று யோசிக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அது அடுத்தபடியாக கனையாளி இதழில் கஸ்தூரங்கன் அவர்கள் வெளியிடுவதாக ஏற்றுக்கொள்வார் என்றெல்லாம் அந்த வரலாறு இருக்கின்றதாக அவருடைய படைப்பு என்பது
தடைகளையும் தடங்களையும் தாண்டிதான் ஆட்சியில் வந்திருக்கின்றன என்பதை நாம் அறிகின்றோம். அவருடைய மோகப்பள்ளி ஒரு சிறு தொகுப்பு, அது வள்ளிக்கண்ணன் அவருடைய மதிப்புரை சிறப்பாக வருகிறது. அதைத் தொடர்ந்து 8வது நாள் இந்த காலை இந்த குறுநாவல் ஆகிய இந்த 2 குறுநாவலின் தொகுப்பாகத்தான் கிடைத்தது கதைகள் என்பது 1975ஆம் ஆண்டு PK புக்ஸ் என்பவர்களால் வெளியிடப்பட்டது. அடுத்து 78ஆம் ஆண்டு கேரள தமிழர் முதல் மாத இதழாக அது பெருவெடுத்தது. அதற்கு முன்னதாக அது ஆண்டு மலராக ஆண்டிதழாக இருந்தது. தமிழ்ச்சங்கத்தினுடைய செய்திகள் எல்லாம் ஒரு ஆண்டிதழாக வெளியிட வேண்டும் என்ற நிலை மாறி அதை ஒரு மாத இதழாக வர வேண்டும் என்று செய்தவரும் மாதவன் அவர்கள் தான். அவருடைய முதல் தொடக்க கால ஆசிரியராக இருந்தவரும் மாதவன் தான். 1978ஆம் ஆண்டு சங்க செய்தியலான கேரள தமிழ் என்பது வெளியிடப்பட்டது. அந்த பி ரத்னசாமி என்பவர் அவர்தான் திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்திற்கான இடம் வழங்கிய வள்ளல். அவர் PRS என்று அழைக்கப்படுகின்ற மருத்துவமனை வைத்திருக்கிறார். அந்த காலகட்டங்களில் வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சியின் போது திருவாங்கூர் சமஸ்தானத்தில் பல்வேறு பெரிய கட்டடங்களை எழுப்பிய கட்டட நிபுணரும் அவர்தான். ஆக அந்த வகையில் அவர் திருவனந்தபுரத்தில் தமிழ்ச்சங்கத்திற்கு கொடை வழங்கிய முதல் வள்ளல் அவர்தான். திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கம் இருக்கின்ற இடத்திற்கான ஒரு பயனிட சென்ற இடத்தை தானமாக வழங்கினார். அதை நேரடியாக பெற்றுக்கொண்ட போதும் மாதவன் தான் அதன் தலைவராக இருந்தார் என்பதை கவனிக்கின்றோம். ஆக அண்டை மாநிலத்தில் தமிழ் வளர்ப்பது என்பதும் தமிழர்களுக்கு தொண்டு செய்வது என்பதும் படைப்புலகத்தில் எழுச்சிகளை உருவாக்கும் என்பதும் தன் குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டு பெரிய வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் அவருடைய இருந்து 42 ஆண்டுகள் பல செய்திகளை கவனித்ததனால் எனக்குள் சில நிறைய உணர்வுகளை நான் கற்றுக்கொண்டேன் என்பதை நான் இப்போது நினைத்து பார்க்கின்றேன். அந்த வகையில் அவருடைய படைப்பு அந்த வகையில் தான் நான் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நூலகத்தில் சென்றிருந்த பொழுது கேரள தமிழ் பத்திரிகையை படித்துவிட்டு நான் மரபு கவிதை படித்தவன். கல்லூரி காலங்களிலேயே 72ஆம் ஆண்டு விடுதலை வெள்ளி விழாவின் போது ஆடலாம் பள்ளி பாடலாம் மொழி ஆனந்த மாய்வழி ஆடலாமே வீடலாம் மன்ன தோரணம் கட்டி வீதிகள் ஞாபகம் கூடலாம் என்றெல்லாம் கவிதரங்க கவிதை பாடி முதல் பரிசு பெற்றவன். எனக்கு விருத்த கவிதை நன்றாகவே தெரியும். ஆனாலும் அந்த இதழுக்காக அவர்கள் ஏதோ மரபு கவிதை புது கவிதை கூட எழுதியிருக்கிறார் என்று சொல்லி ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். கவிதை புலி இந்த தலைப்பில் எழுதிய கவிதை இது. பசி எடுத்தாலும் புல்லை தின்னாத காட்டில் மீசையில் படாமல் கூழ்தான் குடிக்கும் வீட்டில் நுனிக்குள் நாய் மோத்தல் இல்லை என் மண்டை ஓட்டில் கவித்தோர் போர்த்து உணவும் நான் அது நாட்டில் என்று ஒரு கவிதையை எழுதியிருந்தேன். அது 1979 பிப்ரவரி கேரள தமிழர்களில் வெளிவந்தது. அந்த கவிதைக்கு பிறகுதான் நான் 1980ஆம் ஆண்டு வாக்கில் திருவனந்தபுரத்தில் உள்ள சவுக்கை முக்கு என்று சொல்கின்ற அந்த இடத்தில் உள்ள தமிழ் சங்கத்தில் முதல் முறையாக ஒரு வெள்ளை வேட்டி சட்டை மாறக்கூடிய ஒரு ஆளுமையை கவனித்தேன். அன்று முதல் அவரால் ஈர்க்கப்பட்டவன் தான் நெல்லை அவருடைய தலைவராக இருந்தவர் மாதவன். அது மட்டுமில்ல மறு ஆண்டு அவர் விரும்பியபடி மனமன சுந்தரனாருடைய தலைப்பில் விட்டு ஒரு மலர் ஒன்று வெளியிட்டோம். அந்த மலரில் 1979, 80, 81 தொடர்ந்து சிறப்பு மலர் வெளியிட்ட போது அந்த மலரில் நான் திருவனந்தபுரம் சென்ற பொழுது முதல் முறையாக ஒரு காட்சி, அதாவது கோவளம் என்ற இடத்திற்கு சென்றிருந்தேன். அதை நான் மரபு கவிதையாக்கி இருந்தேன். அந்த கவிதை என்பது இயற்கை எண்ணெய் தனது உடலில் கொஞ்சம் காட்டி எண்ணத்தை தூண்டுகின்ற எழிலில் கூட அயல் நாட்டார் படப்பிடிக்கும் இனிய சூழல் அழுகின்ற துயரங்கள் சாகும் இங்கே உயர்ந்தவர்கள் உணர்த்துகின்ற வேதமெல்லாம் ஓதுகின்ற இலக்கியத்துள் இயற்கைக்கென்று நயமான கவிதை ஒன்று உள்ளதென்றால் நவின்றிடுவேன் கோவலமே அந்த பாடல் என்று ஒரு மரபு கவிதையை சொல்லியிருந்தேன். மட்டுமல்ல கேரள தமிழில் கைகூலி என்ற தலைப்பில் ஒரு புது கவிதை எழுதியிருந்தேன். தேவைக்கு மெய்கூலி கிடைத்தாலும் சேவைக்கு கைகூலி கேட்கின்றார்கள் நாணயமாய் பை காலி என நீவீர் காட்டினாலும் நான் நயமாய் அந்த நான்காணி பதில் சொல்லும் இன்று போய் நாளை வா என்றெல்லாம் எழுதியிருந்தேன். நாங்கள் கற்பு என்ற ஒரு தலைப்பில் மெல்லின கண்ணகையின் இடையினம் பிரிந்தவன் வல்லின விதியினால் கொலை வரவும் உயிரினம் எரிந்தன மதுரையில் ஆயுதம் கற்பனும் நெருப்பே என்றெல்லாம் கூட நான் இந்த காலத்தில் தமிழ் சங்கத்திற்காக கவிதை எழுதி நினைத்து பார்க்கிறேன். அவர் மாணவர்களுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஐயா PRS அவர்கள் அந்த நிலத்திற்கான பத்திரத்தை வழங்குகின்றார்கள். அதற்கான கட்டடப்பணிக்கான இடம் தேர்தல் நடக்கிறது. தமிழ் சங்கத்திற்கு சொந்தமாக கட்டடம் வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை 1980, 1990 ஜூன் இதழில் தலையங்கமாக தீட்டியவரும் மாதவன் அவர்கள். அதற்கான தமிழ் கலைக்கோயில் வளர்ச்சி பாதையில் என்ற இந்த இடது ஓரம் இருப்பவர்தான் மாதவன் அவர்கள். அந்த பணி அவர் காலகட்டங்களில் தான் தொடங்கியது. நான் கேரள தமிழில்
அவருடன் இணைந்து இணை ஆசிரியராகவும் தமிழ்ச்சங்கத்தினுடைய இணை செயலாளராகவும் பல ஆண்டுகள் பணியாற்றியிருக்கின்றேன். அப்படி 1980ஆம் ஆண்டு நான் அதனுடைய செயற்குழுவில் சேர்ந்த பொழுது 1980 ஜூலை 18 டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய SLV3 என்கின்ற அந்த பயணம் வெற்றி பயணமாக அமைந்தது. அந்த பயணத்திற்கு நான் ஒரு கவிதைகள் வெளியிட்டேன். அது மட்டுமல்ல, மாணவர்கள் இந்த மலர் என்பது விண்வெளி ஆராய்ச்சியுடைய சிறப்பு மலர் போல வெளிவந்திருக்கிறது என்று ஒரு தலையங்கம் தீட்டியிருந்தார். நான் அட்டைப்படுத்தல் கலாம் அவருடைய படத்தை தான் பிரசரித்து எதிர்பார்க்கின்றேன். அது மட்டுமல்ல, நான் இந்த குறிப்பிட்டது போல ஆமாதன் கோ முருகேசன் இளையாசிரியராக பி மதன் நெல்லை சுமுத்து சங்கரன் ஆகியோர்கள் பெற்று நான் அந்த செயற்கையில் இருந்தேன் என்பதை ஒரு செய்தியாக பார்க்கின்றேன். இது 1982ஆம் ஆண்டு திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்திலே செயற்குழு எடுத்த ஒரே பழைய படம். அந்த படத்தில் இடம்பெற்று 2வதாக நெல்லை சுமுத்து, அடுத்து கோ முருகேசன் செயலாளர், மாதவன் அவர்கள், பி மதனன் அவர்கள் துணை செயலாளர், விநாயக பெருமாள் அவர் துணைத் தலைவர் அவர்கள். ஆக இந்த குறிப்பிட்ட படம் என்பது வாழ்நாளில் மறக்கவில்லாத ஒரு முக்கிய படமாக அமைந்தது. மாதவன் அவருடைய அடுத்த படைப்பு என்பது கிருஷ்ணபரது. அது குறித்து நவலனுடைய முன்னுரையில் வெளிவந்த அந்த நூல் குறித்து ஏற்கனவே தி ஜானகிராமன் அவர்கள், அதுபோல அழகிரி சாமி அவர்கள் எல்லாம் அவருக்கு கடிதங்கள் எழுதுவதை பார்க்கின்றோம். நாஜிநாதன் அவர்களும் அதை விவரித்து ஒரு கடிதம் அவர் எழுதியிருந்தார். அது மலையாளத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டது. ஷாஃபி ஷர்மா விலாயி என்பதால் மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆல்போவர்ட் பப்ளிஷர் என்பதனால் ஒரு மலையாள நூலாகவும் அது வெளிவந்தது. குழலும் மனமும் என்ற அவருடைய படைப்பு என்பது குழா என்கின்ற தலைப்பில் ஒரு இதழில் மலையாளத்திலும் வெளிவந்தது நான் பார்த்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, 1981ஆம் ஆண்டு தமிழ்ச்சங்கத்தில் அதுக்கு சொந்தமாக கட்டப்பட்டார்கள். பக்கத்தில் உள்ள தமிழ் பள்ளிக்கூடத்தில் எங்களுடைய பொங்கல் விழா நடைபெற்றது. அந்த பொங்கல் விழாவில் கவியரங்க தலைமையாக வகித்தவர் தீபம் பத்திரிகை நாப்பா அவர்கள். நான் அவரை பலமுறை என்னுடைய ஸ்கூலில் அழைத்திருக்கின்றேன். ஆக அந்த துறையில் நான் இருக்கின்ற பொழுது ரொம்ப இயல்பான சூழல் வாய்த்தேன் என்பதை கூட நினைத்து பார்க்கின்றேன். அந்த கவியரங்கத்தில் நான் பாடிய கவிதை மரபு கவிதை இருந்ததால் அதை வாசிக்கின்றேன். பொங்கல் விடவிங்கு நம் மன பொங்கிட கொண்டாட ஒளி மங்கள தீப உடன்களின் மணி வண்ணன் இவன் கூட புகழ் தங்கு தலைவர் தொடங்கிய நண்பர்கள் தங்கவி பண்பாட தமிழ் சங்கம் அனந்தையில் தந்த அரங்கினில் நன்றி நவின்றேன் என்று ஒரு நீண்ட கவிதை. ஆக நான் மரபு கவிதை இருந்து என்பதை ஒரு செய்தியாக சொல்லிக் கொள்கின்றேன். அந்த தினமணி கதையில் 1981ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி 3 பக்கம் அது குறித்த செய்திகள் எல்லாம் தீபம் பார்த்தசாரதி அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, தீபம் இதழில் மாதவன் அவர்கள் ஆசிரியர் குழுவிலும் இருந்தார் என்பதை தினமணி கதையில் அவருடைய ஆசிரியர் குழுவில் இருந்தார் என்பதை நினைத்து பார்க்கலாம். அவர் மாதவன் அவர்கள் இருக்கின்ற படக்காட்சிகளாக நினைத்து, அதே போல தமிழ்ச்சங்கத்துடைய புரவலர்கள் என்ற 6 படத்தையும் வைத்து பி ரத்னசாமி அவர்களுடைய உருவமும் அந்த அரங்கில் 3வது வரிசையில் அமர்ந்திருப்பவர் கண்ணுக்கு தெரியாத நெல்லை சுமுத்து அவர்கள். ஆக இத்தகைய ஒரு படம் இன்னும் என்னுடைய ஆராய்ச்சி இருக்கின்றது. இது 1981ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மதுரை நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் போது மாதவன் கலந்து கொண்ட நிகழ்ச்சி படமாக பார்க்கலாம். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவர் வைத்த ஒரு கோரிக்கையின் பேரில் அன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. திருவனந்தபுரத்திற்கு அவர் EK நாயனார் அவர்கள் அந்த முதல்வர் அவர்களை சந்திக்க வந்திருந்தார். அப்பொழுது தமிழ்ச்சங்கத்திலிருந்து சேர்ந்து சந்தித்த 3வரில் நானும் ஒருவன், தமிழ் நெல்லை சுமுத்து, மாதவன், கோ முருகேசன் அவர்கள் அறையில் சென்று படம் எடுத்துக் கொண்டார்கள். அந்த 1981 பிப்ரவரி 22ஆம் தேதி நதிநீர் தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தைக்காக எம்ஜிஆர் அங்கு வந்திருந்த பொழுது எடுத்துக்கொண்ட ஒரு சந்திப்பில் தமிழ் சங்கத்தில் உள்ளவர்களையும் அழைத்தார் என்பது குறிப்பாக பார்க்கின்றோம். நாங்களும் அடுத்த அட்டைப்படத்திலேயே படமாக வெளியிட்டோம். திருவனந்தபுரத்தில் இருந்த பொழுது வாய்த்த சந்திப்புகள் என்பது மாதவன் அவர்களால் ஏற்பட்டதுதான் என்பதை நான் நினைத்து பார்க்கின்றேன். 1981 மார்ச் 27ஆம் தேதி சங்கத்தினுடைய முதல் புறவர்களாக அன்றைய கேரள ஆளுநர் ஜோதி வெங்கடாச்சலம் அம்மையார் அவர்கள் 1001 ரூபாய் நன்கொடை வழங்கினார்கள். வழங்கி அதனை முதல் புறவர்களாக நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள். அதை தொடர்ந்து வேற தமிழ் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் உட்பட 9 பேர் அதனுடைய புறவர்களாக இருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் வெறும் 500 ரூபாய் சம்பளத்தில் இருந்து நெல்லை சுமுத்து 100 ரூபாய் தமிழ்ச்சங்க கட்டளை நன்கொடை நிதியாக வழங்கினேன் என்பதற்கான ரசீதையும் நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆக தமிழ்ச்சங்கத்தினுடைய கட்டளை வகுப்பு இது ஜோதி வெங்கடாச்சலம் அவர்கள். அது மட்டும் இல்ல, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் 1977ஆம் ஆண்டு
கானா சுப்பிரமணியன் அவர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். மயர் என்ற பெயரில் அவருடைய நிறைய கவிதைகள் இருக்கின்றன. சுந்தரராமசாமி அவர்கள் கூட தன்னுடைய புனைப்பெயரில் நிறைய நூல்கள் இருக்கின்றன. அதே போல இவருடைய மயர் கவிதைகள் வெளியிருந்த போது அவருக்கு மலையாளத்தினுடைய மகாகவி குமாரநாசனுடைய விருது வழங்கப்பட்டது. அதை ஒட்டி அவரை திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்திற்கு அழைத்து நாங்கள் ஒரு வரவேற்பு நடத்தியோம். அந்த காட்சியில் அந்த கானா சுப்பிரமணியம் அவர்கள் நீலசுமன் நிற்கின்ற காட்சி. இந்த இடது வாரத்தில் பெரிய வீசிட்டு இருப்பவர் நிதேசமுத்து, அருகில் இருப்பவர் நகுலன் அவர்கள். ஆக இன்றைய ஒரு பழைய நெருக்கமான பல செய்திகளை அன்றைய தமிழ் சங்கத்தில் நாங்கள் பதிவு செய்து நினைத்து பார்க்கிறேன். அதைத் தொடர்ந்து மாதவனுடைய ஆணைச்சந்தம் என்கின்ற ஒரு தொகுப்பு வெளிவந்தது. அதை கையெழுத்து பிரதியில் படித்ததுமே நான் அச்சுக்கு கொடுத்து விட்டேன் என்று அகர பதிப்பகத்தினுடைய உரிமையாளராக இருந்த கவிஞர் மீரா அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார்கள். அவருடன் எனக்கு நெருங்கிய நட்பு இருந்ததால் நான் பல முறை ஹைக்கூ தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருக்கிறேன். அவரே என்னுடைய ஒரு ஹைக்கூ கவிதை நூலை வெளியிட்டிருக்கிறேன் நினைத்து பார்க்கிறேன். அவர் தன்னுடைய மாதவனுக்கான நூலினை தன்னுடைய இளைய சகோதரர்கள் சுந்தரம், சாந்தி, ராமச்சந்திர ஆயருக்கு மாதவன் சமர்ப்பித்திருந்தார் என்று தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்ல, திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்க கட்டடம் முதல் நிலை உருவான பிறகு 2 பக்கமாக திருவள்ளுவரையும் பாரதியாரை மட்டும்தான் நாங்கள் பொறுத்து வைத்திருக்கின்றோம். அது வள்ளுவர் செய்த திருக்குறளை மதவர் உணர்ந்தவர்கள் உள்ளுவரும் மனுவாதி ஒரு குலத்திற்கு ஒரு நீதி என்கின்ற பேராசிரியர் மன்னன் சுந்தரனார் அவருடைய முத்திரை மொழியை வள்ளுவருக்கு அருகிலும், நீடுதியில் நீக்க பாடி வந்த நிலா காடுகளும் கற்பூர சொற்போ என்ற மகாகவி பாரதி குறித்த பாவேந்தர் பாடலை பாவேந்தருக்கு அருகிலுமாக குறித்து தமிழ் சங்கத்தில் 2 நிகழ்வுகள் மட்டும்தான் இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒன்று பாரதி விழா, மற்றொன்று பொங்கல் விழா. இந்த வகையில் மட்டும்தான் நடைபெறுகின்றது. அது அந்த குறிப்பிட்ட படத்தில் இருப்பவர் தமிழ் சங்கத்தின் தொடர்பில் இருந்த ஒரு நண்பர் பிள்ளை அவர்கள், மாதவன், தமிழகத்தின் விண்வெளி விஞ்ஞானி மதவன் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு படம் இது. அதுபோல மாதவன் அவர்கள் தன்னுடைய பாரதி குறித்த ஒரு கட்டுரையை அங்கே கேரளா மண்ணில் வாசித்த ஒரு செய்தி பலமாயிருக்கின்றது. அது 1982 ஏப்ரல் 24 திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தில் முதல் முறையாக ஒரு முதல் நிலை கட்டடம் உருவாகி இருந்தது. அந்த கட்டடத்திற்கு ஏறத்தாழ அன்றைக்கு தமிழக அரசு 50,000 ரூபாய் முன்னுரை வழங்கியது என்பதும், நாங்கள் வீடு வீடாக சென்று கிடைக்கின்ற 1 ரூபாய் 2 ரூபாய் எல்லாம் வாங்கியது இன்றும் நிறைவேற்றிருக்கின்றது. அன்றைய எங்களுடைய செயலாளர் முருகேசன் தோறுவார். நாங்கள் சனிக்கிழமை எல்லாம் அண்ணாச்சியுடைய கடையில் தான் கூட்டு காசு இருப்போம். எல்லாரும் சென்று வீடு எங்கெல்லாம் போவதுன்னா இந்த பக்கம் போவோம். முதல்ல இது எப்படி நம்ம கேட்டு வாங்குறது, இது கேரளா, தமிழ், மலையாளம் எல்லாம் அவர் நினைக்கின்ற பொழுதுதான் முருகேசன் ஒரே ஒரு விஷயம் சொன்னார். எந்த வீட்டு வாசல்ல கோலம் போட்டிருக்கோம் அதெல்லாம் தமிழுக்கு சொல்லி கேட்போம் என்றால், அப்படித்தான் நாங்கள் கேட்டோம். அப்போ அவங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு சம்மந்தம் இல்லைப்பாங்க. நீங்க தமிழ் சங்கம் இங்கு உள்ள தமிழர்கள் ஒவ்வொருவருடைய ஒரணா பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தை கொண்டிருந்தார் முற்போக்கு சிந்தனையாளர் கோ. முருகேசன். அவர் தான் எனக்கு மலையாளத்தில் குமாரநாதன் சண்டாள குஷியை படிக்க சொல்லி தந்தவர். நான் அதை படித்து அதை நூலாக்கினேன். அதில் ஒரு குறிப்பிட்ட செய்தியை உங்களுடைய செய்திக்காக சொல்கின்றேன். குறிப்பாக குமாரநாதனுடைய சண்டாள குஷியை நாங்கள் அதை மொழிபெயர்ப்பு மலராக வெளியிட்டோம். அந்த செய்தியை நான் சொல்கின்றேன். ஆக அந்த கட்டடத்தினுடைய கல்வெட்டில் ரத்னசுவாமி, மாதவன், பேராசிரியர் விநாயகர் பெருமாள், முருகேசன், நாதன், மதனன், சிவதானம் ஆகியோருடைய பெயர்கள் பற்றி இடம்பெறுகின்றன. நான் நடிகரின் அவர்கள் அந்த திரைப்படம் வந்திருந்தார். அந்த விழா மலர் தயாரிப்பில் நெல்லேசுமுத்து இரவு 3 மணி வரை அச்சடித்து, அன்றைய காலத்துல எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியல, வாழை குழுக்கள் எல்லாம் நாம் சாதாரண ரெட்டு அச்சு என்று சொல்லுறது அச்சு தயாரிப்பது ஒவ்வொரு எழுத்தாக குறிக்க வைத்துதான் தயாரிப்பார்கள். அப்படி தயாரித்து கொண்டிருக்கின்ற காலகட்டங்களில் திடீரென்று செயலாளர் ராத்திரி 12 மணிக்கு இவருடைய செய்தி விட்டு போச்சு சேர்த்துக்கணும் பாரு, இன்னைக்கு கம்ப்யூட்டர் போல சேர்க்க முடியாது, கெட்டி வைத்த வாழை குழுவை கம்ப்யூட்டர் பிரிச்சு போட்டு அது புதுசா சேர்த்து அப்படி நிற்கும் போது விடிய காலம் ராத்திரி 2 மணி வரை நான் அச்சகத்துல டைமண்ட் பிரிண்டர்ஸ் என்கின்ற ஒரு அச்சகம் சாலை பஜார் இருந்தது. அங்கே இருந்து ராத்திரி இருந்து ஸ்கூட்டர் வைத்திருந்ததுனால அங்கே ராத்திரி வரை இருந்து செய்தி முடித்து விட்டு 5 or 6 பிரதிகளை மட்டும் நிகழ்ச்சியில மேலைக்கு கொண்டு செல்வதற்காகவே எடுத்து சென்றவன் நான் என்று நினைத்து பார்க்கிறேன். ஆக இதெல்லாம் நம்ம ஏதோ எதிர்காலத்தில் கிடைக்கும் என்பது நோக்கம் அல்ல, நாம் செய்கின்ற காரியத்தில் ஈடுபாடு செய்ய வேண்டும் என்பது பொதுவாகவே எங்களுடைய சிந்தனையாக இருந்தது. அது மாதவன் அவர்கள் அத்தகைய
ஒரு எண்ணம் உடையவர். அந்த வகையில் அந்த மலர் அங்கு வெளியிடப்பட்டதை நினைத்து பார்க்கின்றேன். அதைத் தொடர்ந்து முதல்வராக கேரள தமிழ் என்கின்ற ஒரு 4வது ஆண்டு மலரை தி. ஜானகிராமன் நினைவு சிறுதை முதலாக நாங்கள் வெளியிட்டோம். அவர் சென்னையில் அவருடைய மரணம் நிகழ்ந்தது. அதை ஒட்டி மாதவர்கள் சொன்னார்கள், இந்த ஆண்டு நம்ம தி. ஜானகிராமன் நினைவு முதலாக வெளியிட வேண்டும் என்று. அப்போ அந்த சிறுகதை எழுத வேண்டும் என்று இருந்தது. நான் இதுவரை கவிதைகள் தான் எழுதியிருக்கிறேன், சிறுகதை எழுதவில்லை. நீங்கள் கவிஞர் ஆசான கவிஞர் எழுதலாமே என்றால் நான் ஒரு கதை எழுதினேன், பள்ளி ராஜ்யம் என்ற ஒரு கதை. அது ராஜ்யம் கதை நன்றாகத்தான் வந்தது. அது இறுதியில் என்ன ஒரு செய்தி என்றால், அது பொதுவாக சொல்வார்கள் பள்ளி உள்ளங்காலில் விழுந்தால் மரணம் என்று அது செய்தி இருக்கும். நான் அந்த செய்தியெல்லாம் பள்ளியை பற்றி நிறைய பள்ளி அதனுடைய அச்சகரம் கூட சொன்னார், நீங்க என்ன சார் பள்ளி ரூம்குள்ள போனாலே ஒரே மேலெல்லாம் பள்ளி வர்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரே பள்ளியா இருக்கிறார். அதுக்கு மாதவன் தான் பள்ளி ராஜ்யம்னு தலை பிடிச்சார். பள்ளி ராஜ்யம் வைத்தியர் மூலம் அது அச்சல் வந்தது. அந்த கதையில் அடியில் விழுந்தால் நான் பழைய வீட்டுல வசிக்கும் பொழுது எங்க இரவு உணவு சாப்பிட உட்காந்துக்கும் துணைகள் சோறெல்லாம் பரிமாறிட்டு எடுத்து வச்சாங்க. அப்போ அடுப்புல ஏதோ காய்ச்சிட்டு இருந்தாங்க, சூடாக ராத்திரி போகாத காய்ச்சிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு அடுப்புல கனவு இருக்கு. நாங்க பக்கத்துல உட்கார்ந்தவன் என்ன பண்ணேன், உட்காந்து பள்ளிக்கு காலம் விட்டு விழுந்துருச்சு. நான் தூக்கி தூர எழுந்து நேரம் இந்த அனல் குண்டத்துல விழுந்து செத்து போச்சு. பள்ளி உள்ளங்காலில் விழுந்தால் மரணம், பள்ளிக்கு என்று பிடித்திருந்தேன். ஆனா அப்படி ஒரு சிறுகதை எழுதிய முதல் கதை. அதை படித்துவிட்டு மாதவன் சொன்னால், நம்ம ஆசான கவிஞருக்கு சிறுகதை எழுதவும் தெரிந்திருக்கிறது என்று குறிப்பிட அந்த கதையை வெளியிட்டார். நான் ஏறத்தால் அதை தொடர்ந்து பல கதைகள் எழுதியிருக்கின்றேன். திருப்பூர் தமிழ் சங்கம் எனக்கு சிறந்த சிறுகதைக்கான பரிசையை தந்திருக்கிறார்கள். 2 குறுநாவல் எழுதியிருக்கின்றேன், நாடகம் எழுதியிருக்கின்றேன். இதெல்லாம் மாதவன் கொடுத்த குடையாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு விஞ்ஞானியாக அறிவியல் துறையில் மட்டும் எழுதி கொண்டிருந்தாலும் கூட இத்தகைய இலக்கியம் சார்ந்த செய்திகள், அது மட்டுமில்ல அறிவியல் புதினங்கள் சார்ந்த செய்திகள் எல்லாம் கூட நான் படித்திருக்கிறேன். விஞ்ஞானம் படிக்கிறார்கள், சர்க்கா மாப்போடு படித்தீர்கள் போன்ற அது கூட பல செய்திகள் எல்லாம் அறிவியல் ஆசிரியர் இருக்கும் போதுதான் நான் வெளியிட்டேன். ஆக நம்முடைய படைப்பு சார்ந்த செய்திகள் எல்லாம் எங்கிருந்து நாம் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் நம்மளுடைய அந்த வகையில் நம்முடைய ஈர்ப்பு என்பது மாதம் இருந்ததுக்கு தான் நான் இதில் தெரிவிக்கின்றேன். ஆக அந்த முதல் கதை அதில் வெளிவந்தது என்னுடைய முதல் கதை. இது தமிழ்ச்சங்கத்தினுடைய இந்திய தோற்றம். தமிழ்ச்சங்கத்தினுடைய முதல் மாடிக்கான கட்டணம் கட்டுகின்ற பொழுது 1983 செப்டம்பர் 18 அன்று அதை ராமச்சந்திரன் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அவருடைய மாண்பு கேரள மாநிலங்களாக இருந்தவர் அவர். அவருக்கு ஒரு வரவேற்பும் நெல்லை சுமுத்து தான் வாசித்து வழங்கினேன். நான் அந்த காலங்களில் வருகின்ற அறிஞர்களுக்கெல்லாம் வாழ்த்துமடல் வாசித்து வழங்குவது நெல்லை சுமுத்து தான் இருக்கும். அதனுடைய தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் பலனுக்கும் பல முதலமைச்சர்களுக்கும் எல்லாரும் வழங்கியிருக்கேன் என்று நினைத்து பார்க்கின்றேன். அதையெல்லாம் தொகுத்து கூட நான் என்னுடைய நூலில் கவிதை நூலாகலாம் வெளியிட்டு விட்டேன். அந்த செய்தியை ஒரு செய்திக்காக சொல்கின்றேன். கனிந்த தமிழ் உச்சங்கம் கண்ட நிலம் தோன்றி அணைந்த புகழ் இச்சங்க தாண்டமனை ஏகி அணைந்த பெரும் ஆர்வலனை அன்புள்ள நெஞ்சம் புனைந்தவர் மேற்குமல் என்று தொடங்கி அவரை பற்றிய வாழ்க்கை குறிப்பை ஏற்காடு விழுந்தாலோ வயல் சிறக்கும், இசைக்காடு பூத்தாலோ தமிழ் வணக்கும், நீர்க்காடு அலை போதும் கரையோரம் நிதிக்காடு வளர் செய்கிற நாட்டில் எங்கள் நேர்கோடு போல் இதைய தமிழர் வாழ்வு நிறைவோடு அமைய அது சாடும் நீர்தன் நாற்காடு தந்த நெறி தலைவா நெஞ்ச அகக்காடு மிகமலர வரவேற்கின்றோம் என்றெல்லாம் நான் முழுமையான விருத்தங்களை எல்லாம் நீண்ட கவிதைகளாக வாசித்திருக்கிறேன் நினைத்து பார்க்கின்றேன். டி.ஆர்.பி. விஸ்வநாதன் ஐயா அவர்கள் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி திருவனந்தபுரத்தில் வந்திருந்தார்கள். அவர் குறிப்பாக 1982 நவம்பர் 11 அன்று தமிழ்ச்சங்கத்தில் பாரதி விழாவுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருந்த பொழுது அவருடைய 83 வயதில் அவர் முதல் முறையாக 2 செய்திகள் திருவனந்தபுரத்திற்கு 1000 ரூபாய் நன்கொடை வழங்கினார். அதில் வரக்கூடிய மாத தொகையை வைத்து மாதந்தோறும் ஒரு அறிஞரை வைத்து ஒரு திருக்குறள் அதிகாரத்தை நடத்துங்கள் என்று சொன்னார். அப்படி நடத்தியது ஒரு 30 அதிகாரங்களில் ஒரு 7-8 அதிகாரங்கள் நானும் நடத்தியிருக்கிறேன் என்று நினைத்து பார்க்கிறேன். ஆக அதற்கு நான் எங்களுடைய வசூலாக நான் பணம் ஒன்று வாங்குவதில்லை என்றாலும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி அவர் டி.ஆர்.பி. அவர்களை நான் சந்தித்த விஷயத்தை அப்பொழுது என்னுடன் உயிரில் இருந்த 1982 என்பது என்னுடைய உடன் தகப்பனார் வசித்து வந்தார். நான் அவரை சந்தித்த போது சொன்னேன், இப்போ இன்னைக்கு தமிழ்ச்சங்கத்துக்கு டி.ஆர்.பி. விஸ்வநாதன் யாரு விஸ்வநாதனா? ஆமாங்க, அவன் என்னோட பொங்கல் அவரை பார்த்தாங்க. எங்க அப்பா பல காலத்துல சங்கம் புகையில இருந்தார்.
லைன் மார்க் கோயிலே வச்சுட்டு இருந்தார். அது நடத்துறது இவருக்கு தெரியும். அது மட்டும் இப்போ அவங்களுடைய மகள் அவர்களுக்கு சொன்னேன். அப்படியாவது கேட்டாங்க. ஏன்னா இவர் அப்படி தொடர்பு இருந்தார். 2வது முறை அவருடைய பிறந்த நாளை ஒட்டி வந்திருந்த போது நான் சொன்னேன், இது மாதிரி ஐயா பிள்ளைன்னு தெரியுமா, யாரு ஆமா ஐயா பிள்ளை போயிட்டு லைன் மார்க் சிங்கம், அவர் எங்க அப்பா தானே, அவர் இப்ப எப்படி இருக்காரு கேட்டாரு. அவர் வந்த போது எங்க அப்பா உயிரிழந்தார். ஆனால் நான் அமைதி காத்தேன். ஆக தமிழ் சங்கம் என்பது இலக்கியம் சார்ந்த அறிவியல் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளை உள்வாங்கி இருக்கிறது என்பதை இப்பொழுது உங்கள் வாயிலாக அறிவித்து பார்க்கின்றேன். இது தமிழ்தாய் வணக்கம் என்பது நீராறு கடலொடுத்த நல்லபடத்தை கேள்வன் என்ற அந்த பாடலை முதல் முறையாக திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தினுடைய மலரில் நாங்கள் அச்சேற்றினோம் என்பது உண்மை. அன்று மாதவன் தலைவர் மோகன்தாஸ் அவர்கள் அப்போதைய செயலாளராக இருந்தார். நான் செயற்குழு உறுப்பினராக இருந்தேன். அது மட்டும் இல்லை, 1982ஆம் ஆண்டு கேரளாவில் வசித்த போதும் அங்கே ஸ்ரீ நாராயணகுரு அவருடைய தீர்த்தாளன் என்பது பொன்விழா தீர்த்தாளன் நடைபெற்றது. அதை 1 மாத காலம் நடத்தினார்கள். அது அந்த 1 மாத கால இடைவெளியின் போது 1983 டிசம்பர் முதல் 84 ஜனவரி வரை அதற்கு தமிழக அரசு எம்ஜிஆர் ஒரு நாள் நிகழ்ச்சிக்கான உதவித்தொகையை வழங்கினார். அன்று தமிழறிஞர் என்ற வகையில் கேரள பல்கலைக்கழகம் தமிழ் சங்கமும் இணைந்து அந்த நிகழ்ச்சி நடத்தினோம். அன்று காலையில் கருத்தரங்கமும் மாலையில் கவியரங்கம் நடத்தினோம். அன்று 2லும் நான் கலந்து கொண்டேன். அன்றைக்கு தான் முதல் முறையாக நாராயணகுரு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையில் மலையாளத்திலேயே வாசித்தேன். அப்பொழுதுதான் தெரிந்தது அவர் இவ்வளவு சமுதாய புரட்சியாளர் என்பதை நான் அன்றைக்கு புரிந்து கொண்டேன். அதை வைத்தான் சமுதாய புரட்சியின் நவக்கோலமே என்ற தலைப்பில் ஒரு கவிதை எழுதி வாசித்தேன். இந்த நூல்களில் இடம் பெற்றிருக்கின்றன. அது பல்வேறு வரவேற்புகளை பெற்றிருக்கின்றன. அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த பொழுது மாதவன் அந்த அவர் குடும்பத்தில் வந்திருந்தார். நானும் என்னுடைய துணைவியாளர்கள் சென்றிருந்தோம். மரகதம், என்னுடைய மகன் பால் சுப்பிரமணியன், அப்பொழுது குட்டியான இந்த மகள் கலைவாணி, மாதவ அண்ணாச்சி அவர்கள், அன்று இன்னொரு கவிஞர் இருந்தார். ஆக இவர்கள் நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு சென்றதை நினைத்து பார்க்கின்றேன். மாதவனுடைய இந்த கதைகள் என்ற தொகுப்பு மீண்டும் 1985ஆம் ஆண்டு ஒரு நூலாக காலச்சோழனுடைய பதிப்பாக வந்த பொழுது சுந்தராம்சன் அதை குறித்து ஒரு சிறப்பான மதிப்பை வழங்கியிருந்தார். அதற்கு அந்த நூலினை சீதனம் என்ற வகையில் என்னுடைய செல்வங்கள் கலைச்செல்வி ராஜா மலர்ச்செல்விக்கு அவர் அர்ப்பணித்திருந்தார். அந்த நூல் குறித்த ஒரு கருத்தரங்கிற்காக திருவனந்தபுரம் வந்திருந்த எழுத்தாளர் வள்ளிக்கண்ணன் ஐயா அவர்கள் என்னுடைய வீட்டில் தங்கியிருந்தார் என்பது ஒரு செய்தி. அதனாலேயே பல்வேறு இலக்கிய சார்ந்த பல்வேறு நிகழ்வு சார்ந்த உண்மைகளை எல்லாம் அவர்களிடம் பல முறை வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நான் நினைத்து பார்க்கின்றேன். அந்த வகையில் வள்ளிக்கண்ணன் ஐயா அவர்கள் சிறந்த ஆளுமையாக எங்களுடன் இருந்தார் என்பதை நான் எடுத்துக்கொண்ட படம் இது. அதைத் தொடர்ந்து அவருடைய தூவானம் என்கின்ற ஒரு தொகுப்பு வந்தது. அது மட்டுமில்லை, அந்த தொகுப்பிற்கு மாதவன் அவர்கள் என்னை ஒரு முன்னுரை எழுத சொன்னார் என்பது இன்னொரு சிறப்பு செய்தி. அந்த நூலுக்கு நான் தான் முன்னுரை வழங்கியிருந்தேன். அதுவும் கேரளாவில் பாடல்களாகவும் அது இடம்பெற்றது. அகர வெளியீடு. அது மட்டுமல்ல, திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கம் என்பது அண்டை மாநிலத்தில் இருந்து கொண்டு தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் ஒரு சிறுகதை போட்டி நடத்தியது. அந்த போட்டியில் சிறந்தவர்களுக்கு தேர்ந்தெடுத்து பரிசு வழங்குவது வழக்கம். அந்த நிகழ்வுக்காக நாங்கள் அறிவித்த போது 3 பேரை நடுவராக வைத்திருந்தோம். அந்த 3 ஒருவர் சுந்தர ராமசாமி அவர்கள், தி.க. சிவசங்கர் ஐயா அவர்கள், மாதவன் அவர்கள். இவர்களை வைத்து நாங்கள் அதை தேர்வு செய்த பொழுது முதல் விருது வந்து ஜெயமோகன் அவருடைய ஒரு நாவல் அது கிடைத்தது. அன்றைக்கு 1000 ரூபாய் பரிசு. அடுத்து பாவண்ணன் அவருடைய ஒரு சிறுகதை, அடுத்து நிஜந்தன், அடுத்து ஆறுதல் பரிசாக நம்முடைய சங்கர நாராயணன் அவர்கள். இது இன்று இந்த சிறுகதை படைப்பாளர்கள் எல்லாம் தங்களுடைய உச்சத்தில் இருக்கிறார் என்பதை பலரும் அறிவீர்கள். அன்று திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கம் நம் வழியாக இதை அறிமுகப்படுத்தியது மட்டுமல்ல, அன்று முதல் நான் இவருடன் தொடர்பு இருக்கேன் என்பது எனக்கு கிடைத்த வாய்ப்பாக நான் கவனிக்கின்றேன். அது மட்டுமல்ல, நான் டி. ராஜநாதன் ஐயா அவர்களை பல முறை இல்லத்தில் சந்திருக்கின்றேன். அவருடைய தாயார், அவருடைய துணைவியார் அவர்கள் சொந்த முறையில் தருமாறி கவனித்துக் கொள்வார்கள். அவர் ஒரு முறை சென்றிருந்த பொழுது பல செய்திகளை பகிர்ந்து கொள்வோம். அவர் ஒரு முறை சொன்னால், தினமணியில் உள்ள கட்டுரையில் சொல் தச்சர் என்கின்ற ஒரு வார்த்தையை நான் கையாண்டதை அவர் சிறப்பாக என்னிடம் சொன்னதை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆக அத்தகைய ஆளுமையுடன் அவருடைய 95வது வயதுக்குள் நான் பாண்டிச்சேரி சென்று கலந்து கொண்டேன். அவர் ஒரு செய்தியாக மாதம் குறித்து எழுந்தது ஒரு வித்தியாசமான பார்வையாக எனக்கு பட்டது. ஒரு கையால் தராசு கடை நடத்துகிறார்,
மறு கையால் குடும்பத்தையும் நடத்தி கொண்டு போகிறீர்கள், இன்னொரு கையால் இலக்கியம் படைக்கிறீர்கள். 3 கைகள் கொண்ட மாதவன் நீங்கள், 3 கைகள் கொண்ட மாதவன் நீங்கள். நண்பர்கள் உங்கள் தோளில் தலை சாய்த்து ஆசுவாசம் கொள்ள முடிகிறது. அப்படி ஒரு தோளும் இருக்கிறது உங்களிடம். வேறு எங்களுக்கு என்ன வேண்டும்? நீங்கள் படைக்கும் இலக்கியத்தில் துவேஷம் இல்லை, உச்சரிப்பு இல்லை. சஞ்சீவியை போல் எங்கள் உள்ளங்கைகளை ஆரோக்கியமடைய செய்கிறது என்று அவர் சொன்னதை நான் என்னுடைய நூலில் தொகுத்து வெளியிட்டிருக்கின்றேன். ஆக இந்த வகையில் அவருடைய படைப்புகளை நாம் கவனிக்கின்றோம். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் 1989ஆம் ஆண்டு தான் என்னுடைய 36வது வயதில் நான் எழுதிய இந்த முதல் நூல் வானத்தை அளப்போம் என்ற நூல். அது முதல் முறையாக டாக்டர் கலைஞர் அவர்களிடமிருந்து தமிழக அரசுடைய முதல் பரிசாக 5000 ரூபாய் பெற்றேன் என்பதையும், அதை தொடர்ந்து 2000ஆம் ஆண்டில் OPS, 2003 காளிமுத்து, அடுத்து அன்பழகன் ஐயா அவர்கள், அடுத்து ஜெயலலிதா அவர்கள் ஆகிய 5 முறை தமிழக அரசு விருது பெற்றேன் என்பது பின்னணியில் தான். அது மட்டுமல்ல, நாளுடைய மொழிபெயர்ப்புக்கான ஒரு விருதையை பெற்றிருக்கின்றேன். ஆக என்னுடைய முதல் படைப்பு வெளிவந்த பிறகு தமிழ் சங்கத்தில் மட்டுமல்ல, மாதவனுடைய அந்த ஆளுமை வழியாக பலருடைய அறிமுகத்திற்கும் நான் ஆளானேன். என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு என்பது வைரப்படையங்கள். நான் எழுதி வைத்திருந்த பெரிய பொட்டணத்திலிருந்து தேர்ந்தெடுத்த கவிதைகளை நூலாக வழங்கினேன். அதுதான் மலேசியாவில் நடைபெற்ற உலக தமிழ் கவிஞர் பேரவையில் எனக்கு கவிமாமணி விருதினை பெற்று தந்தது. கிருஷ்ணகிரி மாநாட்டில் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய முன்னிலையில், தமிழ் குடிமகன் அவர்கள் முன்னிலையில், தலைமையில் நான் ஒரு கவியரங்கில் பாடினேன் என்பது பலருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆக இத்தகைய சூழ்நிலைகள் எல்லாம் இயல்பாக உருவாவதற்கு அடித்தளம் விட்டவர் என்னுடைய குருநாதன் மாதவன் தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, அன்றைக்கு கவிஞர் சுரதா அவர்கள், மாதவன், விண்வெளி விஞ்ஞானி உங்களுக்கு தெரிந்திருக்கும் பத்மஸ்ரீ ராமா வாசகன், அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பிளானெட்டிக் துறையிலும் விஞ்ஞானியாக இருந்தவர் இப்போ பெங்களூரில் இருக்கின்றார். அவர் இன்னொரு குருநாதரும் கூட. அந்த வகையில் அவர்களெல்லாம் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் நான் கவிதை படித்தேன் என்று சொல்கின்றேன். அவ்வை நடராஜன் அவர்கள் எல்லாம் அந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, எனக்கு அந்த நூல் பரிசு கிடைத்த பிறகு முதல் முறையாக திருவனந்தபுரம் தொலைக்காட்சியில் ஒரு நேர்முகக்காரர் மாதவன் என்னை தேர்வும் கண்டார் என்பது ஒரு சிறப்பு செய்த நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். அந்த நூலுக்கு பரிசு கிடைத்த அந்த படத்தை எல்லாம் என்னுடைய கேரள தமிழுடைய முதல் பக்கத்திலேயே அட்டையாக பிரசுரித்தோம். அது மட்டுமல்ல, பொதுவாக ஒரு அரசு பணியில் இருந்து கொண்டு ஒரு நூல் வெளியிடுவது என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக இருக்கலாம். அன்றைக்கு ஒரு அச்சு ஒரு பக்கம் வெளியில் சொல்வதானாலும் நாம் அலுவலகத்தில் தெரிவித்திருக்க வேண்டும். அந்த வகையில் நான் பெற்ற 5000 ரூபாய் பணத்திற்கான ஒரு அனுமதியை எங்களுடைய விஜிலன்ஸ் துறைக்கு நான் ஒரு கடிதமாக எழுதி கொடுத்தேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். I kindly permit me to accept the amount of 5,000 rupees which has been given to me as an award for my writing on the book from Government of Tamil Nadu எழுதி கொடுத்தேன். அதுவரை நான் ஒன்றும் செய்யவில்லை. அதனால தான் சொல்லிட்டு இன்றைக்கு 160 நூல்கள் ஒரு அரசு துறை எழுதுவது யாரும் எழுதவில்லை என்றால் பலரும் சில கேள்விகளை கேட்பார்கள், சந்தேகத்துக்கு உள்ளாவார்கள், பிரச்சனைகள் ஆளாவார்கள். ஆனால் நாம் நோக்கம் என்பது வருமானம் அல்ல, வர்த்தகம் அல்ல, வியாபாரம் அல்ல, படைப்பு என்பது நாம் வளர்ப்பது அமைவது என்பதால் நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் தான் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இத்தகைய பல பின்னணி எண்ணங்களுக்கு நாம் மாதம் தான் அடித்தளம். அது மட்டுமில்லை, அதுக்கு தொடர்ந்து நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த மொழிபெயர்ப்பு மலர் என்பது வெளிவருவது. மலையாளத்திலிருந்து எனக்கு மொழிபெயர்ப்பதற்கான நூல்கள் இல்லை என்றாலும் முருகேசன் அவர்கள் தான் அந்த மகாகவி குமாரநாசனுடைய சண்டல குஷி என்ற அந்த நூலை படியுங்கள் என்றார். நான் மலையாளம் நன்றாக வாசிப்பேன். வாசிக்கணும்னு அந்த நூலில் பண்டுத்தர இந்த ஸ்தானத்தை வன்புகள் கொண்ட சாவத்தை கட்டைகளில் 2100 ஆண்டுகளாய் வெயில் கொண்டாடு வாயில் பூக்கும் காலம் என்ற வரிகளை பண்டு வடக்குயர் பாரதத்தை கொண்ட சுவாமத்தை அடுத்த ஊரில் 2007 அப்படியே தமிழ் அதே சந்த மொழிபெயர்ப்பில் மொழிபெயர்ப்பு என்பதை ராஜ்புத் அவர்கள் பல்வேறு மொழிபெயர்ப்பு அரங்குகளில் எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இது ஏற்கனவே 3 பேர் அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இருந்தாலும் அதே ஒலி அமைப்பில் மொழிபெயர்த்த முதல் கவிஞர் நல்லேசமுத்து என்பது அவர் பேசுவார். அந்த கவிதை எனக்கு ஈர்ப்புக்கு என்ன காரணம் என்ற செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகின்றேன். அதில் ஒரு குறிப்பு இப்போ கூட சமீபத்தில் அது கேரளா மாநிலத்திலிருந்து என்னை அழைத்து கேட்டார்கள். அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதியை மலையாளத்திலிருந்து உங்களுடைய கவிதை பகுதி வேண்டும் என்று கேட்டார்கள். நான் அனுப்பிவிட்டு தான் வந்திருக்கிறேன். அந்த பகுதி என்னவென்றால், ஒரு ஸ்ராவதி என்கின்ற ஊரில் சாதாரணமாக வெயில் அடிக்கின்ற ஒரு கோடை காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பிச்சு ஒரு புத்த துறவி என்பவர் நடந்து வருகின்றார். ஒரு குடிக்க தாகமா இருக்கின்றது.
மரங்களிலிருந்து மரங்கள் எல்லாம் ஓடி சொல்லிங்களா பழம் சொல்லிங்களா எப்படி நாம் வந்து அதை கஷ்டப்படுகிறோம் நிலைமையில் அவர் வந்து தண்ணி வேண்டுமே நினைத்து கொண்டு கேட்கிறார். அப்போ அந்த தூரத்துல ஒரு பாலை கிணத்துல ஒரு அம்மணி வந்து ஒரு பாலையை போட்டு தண்ணி இறைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மணி வந்து கிடைக்கிறத பார்த்து பக்கத்துல வந்து அம்மணி எனக்கு தாகமா இருக்கும் தண்ணி கொடுக்குறாங்க. ஐயா உங்களை பார்த்தா தேஜஸ் உடையவரா இருக்கு, நான் வந்து இந்த கிராமத்தில் ஒரு சண்டாளனுடைய மகன், ஏன்டாவது நீங்க தண்ணி குடிப்பீங்களான்னு கேட்கிறாங்க. அப்பா அவர் புக்கு சொல்றாரு, அம்மா நான் அவங்கள்ட்ட தண்ணியை கேட்டேன் ஜாதியை கேட்கிறேங்கிறது. இந்த வரி எனக்கு ஈர்த்தது. ஜாதி சோதிச்சில்ல கண்மணிங்கிற, ஜாதி சோதிச்சில்ல அம்மணிங்கிற இந்த கவிதையை நான் அப்படியே மொழிபெயர்க்கணும். இதுதான் மொழிபெயர்த்து அந்த நூல் மொழிபெயர்த்து அது தனியாக வந்தபோது நிறைய மதிப்புரைகள் வந்தன. நான் அதை தனி நூலாக மொழிபெயர்த்து பின்னால் நகர மொழிகளாக அது வெளிவந்தது. அது கேரளா பல்கலைக்கழகத்தில் பாடமாகவும் இருக்கின்றது. ஆக இந்த பின்னணியெல்லாம் உருவாக்கிய களம் எனக்கு திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் மாணவர்களை நினைத்து பார்க்கின்றேன். அதே குறிப்பிட்டது போல விஸ்வநாத அவர்கள் 95வது வயதில் இருந்த பொழுது அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு பாராட்டு. உடன் அது PRS என்கின்ற அவருடைய வள்ளலுடைய மகன் முருகன் என்பவர். அதுபோல 1994ஆம் ஆண்டு கேரள பல்கலைக்கழகத்தில் ஒரு கருத்தரங்கில் மாணவர்களுக்கு கொண்டாடப்பட்டது. அது மட்டும் நீங்க பார்க்கின்ற பிரபலங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பாரதிராஜா அவர்கள், விநாயகர் பெருமாள், மாதவன், முத்துராமன், மதனன், நிலேசு முத்து ஆகியவர்கள்தான் ஒரு முறை கருத்தம்மா படத்தினுடைய வெளிப்பதிவு அதனுடைய பிரிவியூ என்கின்ற வகையில் அது கேரளாவில் திரையிடப்பட்டது. அதற்காக வந்தபோது நான் அவர்களை அழைத்திருந்தோம். அவர்கள் பாரதிராஜாவுடன் சேர்ந்தே தான் பயணித்தேன். ஏன்னால் அவர் வந்து வசித்த ஊர் என்பது அவர் PHC என்கின்ற பப்ளிக் துறையில் ஒரு அமைப்பு தலைப்பு கூத்துவராக தான் அவர் பணியாற்றின. ஆரம்பத்தில் எங்களுடைய மாமனாருடைய ஊர் கண்டமநாயக்கர் இருந்தார் என்பது எனக்கு தெரியும். அதையெல்லாம் சொன்னேன். ஆக அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் என்பது மட்டுமல்ல, அவருடன் வந்திருந்தார் கவிஞர் வைரமுத்து அவர்கள். வைரமுத்து அவர்கள் நாளைய துணைவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய மொழிபெயர்ப்பு எல்லாம் பார்த்துவிட்டு நீங்கள் வந்தால் சென்னை வந்தால் வீட்டுக்கு வாங்க. ஆனால் நமக்கு அவருடைய வாய்ப்பு அமையவில்லை. ஆனால் அந்த நிகழ்ச்சி திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் வழியாக இந்த வாய்ப்புகள் அமைந்தன. இது அரபிய புதிரை என்பது மாதவனுடைய ஒரு இறுதி புதிய தொகுப்பாக அமைகின்றது. அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் தான் அவர்களுடைய சலிப்பை நேரத்தால ஒரு முறை சொல்லியிருந்தார். இப்பொழுதெல்லாம் அதிகமாக எழுதுவதில்லை, 60 வயதாயிற்று, அதனாலேயே நிறைய எழுதி காட்டவும் இருக்கிறது. ஜீவித நச்சரிப்புகள் அதிகம். 1960 தொடங்கி இதுவரை எழுதி என்ன கண்டோம் என்ற சலிப்பும் அடிக்கடி வருகிறது. எழுத ஆரம்பித்த காலத்தில் அழகிரிசாமி தீபம் இதழ்களில் பாராட்டு எழுதினார்கள். தீக்காசி தாமரையில் முக்கிய இடம் தந்தது, உற்சாகம் ஒன்றாக இருந்தது. நாப்பா தீபம் ஆசிரியர் பகுதியில் உடன் வைத்தார். சுஜாதா அடிக்கடி எனது ஒரே சிறுகதையை நல்ல சிறுகதைக்கு உதாரணம் எடுத்துக்காட்டினார். தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் என்று வெளிவந்த தொகுப்புகளில் அநேகமாக என் கதைகள் இடம்பெற்றன. கல்கத்தாவில் உள்ள ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப் 2 தொகுப்பாக ஆங்கிலத்தில் வெளியிட்ட மாடர்ன் தமிழ் ஸ்டோரிஸ் புத்தகத்தில் நானும் இருந்தேன். ஆனால் சமீபத்தில் சிறுகதை வரலாறு சவிஸ்தாரமாக எழுதிய உயர்ந்த சிட்டி அவர்கள் மாதவனை கண்டதாகவே இல்லை என்று தன் ஆதங்கத்தையும் அதை வெளிப்படுத்தி இருந்தார் என்பதை நாம் இங்கே அது மட்டும் இல்ல, பொன்னியின் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது சாகித்ய அகாடமி விருது கிடைத்த போது திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் ஞானபீட விருது பெற்ற OMV குரூப் அவர்களை வைத்து ஒரு பாராட்டு நடத்தினோம். அது மட்டுமல்ல, அதில் கூட இணைந்து செயல்பட்டது உலக தமிழ் கவிஞர் பேரவையுடைய கேரளா மாநில அமைப்பாளராகிய யாரும் அறியப்படாத நிலேசு முத்து அவர்கள் இருந்தார்கள். இதை நான் நினைத்து பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, AK ஆண்டனி அவர்கள் தமிழ்ச்சங்கத்தில் இருந்த பொழுது BJP ஐயா அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 10/12/1996ஆம் ஆண்டு அவர் செவாலியர் விருது பெற்று வந்த போது நிகழ்ச்சி இது. OMV குரூப் அவருடைய தேர்ந்தெடுத்த கவிதைகள் நான் தான் அவரே இல்லத்தில் அழைத்து அறிமுகப்படுத்தினார். இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்காத பெரும்பெரும் பாக்கியங்கள். ஞானபீட விருது பெற்ற ஒரு மலையாள எழுத்தாளரை நான் அவருடன் பழகியதும், அவருடைய நூல்களை அவரே தேர்ந்தெடுத்து வழங்கியதும், அதை நானே மொழிபெயர்த்து அவருக்கு வாசித்து காட்டியதும் எல்லாம் அங்கே மாத வழியாகத்தான் நடைபெற்றது நினைத்து பார்க்கின்றேன். இது அவருடைய குடும்பத்தாருடைய தோற்றத்துக்கு அருமை பெயர்த்தி கலந்த பொழுது எழுத்தறிவிக்கிறார் அன்பு தாத்தா வாயில் இந்த எழுத்தாணி வைத்து எழுத்தறிவிக்கின்ற காட்சி இது. அவருடைய துணைவியார் பெயர்த்தியுடன் இளைய மகள், மகன், மூத்த மகள் ஆகியோருடைய ஒரு படம் இது. அதே போல அவருடைய சமீப காலத்தில் வெளிவந்த 2001ஆம் ஆண்டில் அவர் வெளிவந்தது அவருடைய சிறுகதைகளின் தொகுப்பு யாழினி பதிப்பகத்தின் வழியாக அவருடைய முழு தொகுப்பாக வெளிவந்தது.
அந்த தொகுப்பினை வெளியிட்டது தமிழ் சங்கத்தில் வந்திருந்த பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா அவர்கள். வெளியிட்டது மாண்புமிகு கார்த்திக் என்கின்ற கேரள பண்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த நூலுக்கு ஒரு செய்தியை மறைமுகமாக சொல்கிறேன். தமிழக அரசு மட்டுமல்ல, அவருக்கு மத்திய சாகித்ய அகாடமி விருது வந்திருக்க வேண்டிய நூல் அந்த ஆண்டவர் கிடைக்காமல் போனது என்பது செய்தியாக மட்டும் பதிவு. அதன் பிறகு திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்தில் அவருக்கு உள்ளபடியே முழுவர் பரமேஸ்வர ஐயருடைய விருது அவர் பெயரால் விருது வழங்கப்பட்டது. அந்த விருது பிற்காலத்தில் நெல்லை சுமுத்துக்கும் வழங்கப்பட்டது. அதுபோல 2002ஆம் ஆண்டு தொட்டு அவர் சாகித்ய அகாடமி உறுப்பினராக இருந்தார். அவருக்கு சில ஆதரவுகள் இருந்தன. அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நான் என்னுடைய சுய அலுவல் காரணமாக கேரளாவிலிருந்து ஆந்திராவுக்கு இடம்பெயர்வது நிகழ்ந்தது. அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவருடைய துணைவியாரும் காவாகிறார். தினமணியினுடைய முன்னாள் துணை ஆசிரியர் ராஜகண்ணன் அவர்கள், தினமணி கலையுடைய பாவச்சந்திரன், அவர் அன்றைக்கு பல பத்திரிகைகள் ஆசிரியராக இருந்தார். விஜயபாஸ்கர் என்கின்ற அந்த கவிஞர்கள் எல்லாம் வைத்தியநாதன் தினமணி ஆசிரியருடைய மகள் திருமணத்திற்கு வந்திருந்த போது எடுத்துக்கொண்ட காட்சி. அது தொடர்பாக அங்கே புரிந்த ஆளுநர்கள் எல்லாம் மாதவன் வழியாகத்தான் நான் இங்கே சொல்ல வேண்டும். அவர் இல்லத்தில் வந்து ஒரு சந்திக்கிறது. அவருடைய கடை 2007ஆம் ஆண்டு எடுத்த படம். ஏறத்தாழ 70 ஆண்டுகளாக இந்த கடையில் அவர் தன்னை சுயமாக எழுத்தும் தமிழ்ச்சங்கமாக இருக்கின்ற பொழுதும் அவர் தினமும் வந்திருந்து இந்த பறையை எடுத்து வைத்து அடுக்கிக் கொண்டிருப்பார். கூட ஒரு சின்ன பையனை விலகி வைத்திருந்தார். இது அவருடைய மருமகன் இன்னைக்கு மோகன் என்பவர். அவருடைய இல்லத்தில் தான் இறுதி வரை தன்னுடைய வாழ்நாளை கழித்தார் என்பதை பார்க்கின்றோம். அவருடைய இறுதி காலத்தில் சாகித்ய அகாடமி விருது தவறிய பின்னால் அவரை குறித்து தெரிந்திருக்கும் ஐபிஎஸ் தளபதி அம்மா அவர்கள் தங்களுடைய ஒரு நூல் முத்துக்கள் 10 என்ற ஒரு நூல் தொகுதியில் மாதவனுடைய நூலை தனியாக வெளியிட்டார்கள். இது 2 செய்திகள் மட்டும்தான். இது இறுதியாக 2008ஆம் ஆண்டு அக்டோபர் முகம் என்ற இதழில் முகம் மாமணி அவர்கள் இந்த கட்டுரையை வெளியிட்டார்கள். அன்றைய காலகட்டங்களில் எல்லாம் முகம் இதழில் தனியான ஒரு கலைஞரை பற்றிய செய்தி அந்த ஆசிரியர் தான் எழுதுவார். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட கட்டுரையை படைப்பிலக்கிய சிற்பி மாதவன் நான் எழுதிய கட்டுரையை அதை வெளியிட்டார்கள். அந்த ஆண்டு அங்கே தமிழக முதல்வர் அவருடைய நேரடி பார்வைக்கு சென்றதனால் அவருக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது என்பதை நினைத்து பார்க்கலாம். அவருக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. அது திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்தில் வந்திருந்தபோது நான் அவர் குறித்து வாழ்த்து கவிதையெல்லாம் நிறைய எழுதியிருக்கிற செய்தியை சொன்னேன். அது மட்டும் இல்லை, அந்த நிகழ்ச்சியை ஒட்டி தமிழ்ச்சங்கத்தில் ஒரு பாராட்டு வந்த பொழுது தோப்பல் முகமது மீரான், தேவசகாயகுமார் ஆகிய அறிஞர்கள்லாம் ஒரு நிகழ்ச்சியில் எடுத்து காட்சி இது. அதே போல அவர்களுக்கு நான் அனைவருக்கும் அறிவியல் நூலை வழங்குவேன். என்னுடைய எல்லா நூல்களுடைய ஒரு பிரதியும் தமிழ்ச்சங்கத்தில் உள்ளது போல மாதம் இல்லத்திலும் இருந்தது என்று சொல்லிக் கொள்கின்றேன். அதை கொடுத்த அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் 2010 டிசம்பர் 17 என்று அவரை வழங்கிவிட்டு நாங்கள் எல்லாம் கோயம்புத்தூரில் மாதன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கவில்லை என்றாலும் முதல் முறையாக கிருஷ்ணபுரம் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சிக்கு நானும் சென்றிருந்தேன். அவருடைய மருமகனும் கூட வந்திருந்தார். அப்பொழுது எடுத்துக்கொண்ட காட்சிகள் தெரிந்திருக்கும். அந்த அமைப்பில் இருப்பவர்கள் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள், சிவசுப்ரமணியம், மாதவன், குணத்தில் குத்தத்துள்ளா என்ற சாகித்ய அகாடமி விருதாளர் நாஞ்சிலாளர் ஜெயமோகன் ஆகியோரெல்லாம் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு. நானும் அங்கு சென்றிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் அந்த எடுத்துக்கொண்ட ஒரு காட்சியில் கோவை ஞானி அவர்கள் கூட இருக்கின்றார்கள். ஆக நம்முடைய எழுத்தாளர் சந்திப்புகள் திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்தில் மத்திய சாகித்ய அகாடமியுடைய ஒருங்கிணைப்பாளர் மகாலிங்கேஸ்வர் நடத்திய ஒரு நிகழ்வின் போது மாணவர்களை பற்றி ஒரு பிடி ஆதரவு நிகழ்ச்சி நடத்தியதை வருகிறேன். அது மட்டுமல்ல, தமிழ்ச்சங்கத்தினுடைய பொன் விழா ஆண்டு 50வது ஆண்டு விழா என்பது அன்றைய கேரளா முதல்வர் மேலகு சாண்டி அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு தான் வாழ்த்து மடல் வாசித்தேன். மாணவர்களுக்கும் அவரே ஒரு வாழ்த்து செய்தியை வழங்கினார். ஆக அறியப்படாத பல ஆளுநர்கள் முன்னர் வாழ்ந்தார் என்பதை உங்களுக்கு அறிவிப்பதற்காகத்தான் இந்த செய்தி. இது திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கம் மட்டுமல்ல, 3 மொழிகளுமாக சேர்ந்து திருவனந்தபுரத்தில் வள்ளியப்பா அறிஞர் நடத்திய ஒரு காட்சி. இது நாச்சிமுத்து மகாலிங்கேஸ்வர் அடங்கிய ஒரு நிகழ்ச்சி. அவருடைய பேரன் பேத்திகளோடு எடுத்துக்கொண்ட ஒரு காட்சி. இது அவருடைய 2வது மகளுடைய பேரன் நகுல், மூத்த மகளுடைய மகனுக்கு திருமணமாகி இருக்கிறது அபிலாஷ், பேர்த்தி.
அவர் தான். இவர் கைக்குழந்தையாக இருக்கும் பொழுதுதான் 1 வயதில் அவருடைய மூத்த மகன் காலமானார். அவர் தாயார் இறந்ததும் அவர் துணைவியார் இறந்த செய்தியை இவர்கள் கேட்ட பொழுது அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அது உள்ளபடியே அவர் வீட்டில் இருந்து காலையில் டிஃபன் எடுத்து வைக்கிறதுக்காக தோசை கொடுத்துட்டு இருந்தாங்களாம். வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உள்ள போனா வந்து வெளியே வரல. போய் பார்த்தா அம்மிக்கல் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அவர் வந்து என்ன சொல்ற தெரியல. அப்படி ஒரு நிகழ்வு அவருக்கு நடந்தது. அது நடந்தது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அவர் மூத்த மகள் வீட்டில் தான், பையன் வீட்டில் தான் தங்கியிருந்தார். அங்கே போய் இருக்கும்போதும் அந்த பையன் வந்து ஆடிட்டர், நல்ல பையன், நல்ல பையன். அவரும் வெளிநாட்டில் இருக்கிற காலகட்டங்களில் முதுகில் ஒரு அந்த குழந்தைக்கு 1 வயசு பெண் குழந்தைக்கு வந்திருந்தப்போ நானும் தத்துல அங்கே போயிருந்தேன். ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து போயிருந்தேன். அந்த வீட்டில் வச்சு அவர் மாதிரி எங்கேயும் கையெழுந்து நடந்துட்டு இருந்தார். என்னையா ரொம்ப பெத்த நடக்கிறைய போலக்க ராஜா என்ன மாமா, அது கொஞ்சம் முதல் கட்டி மாதிரி இருக்கிறாரு. அவரும் சில மாதங்களில் மாதவனை சந்தித்த கூட சொன்னார். அவனும் சட்டம் வாங்கி விட்டார் என்று சொன்னார். ஆக துணைவியாரை இழந்து ஒரே ஆண்மகனை இழந்து மூத்த பெண் குழந்தை இந்த வீட்டிலேயே வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தங்கி இருந்த ஒரு படைப்பாளியை திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கம் மட்டுமில்லை பலரும் அறிந்திருக்க மாட்டார் என்பது இன்றைக்கு எனக்கு வேலையாக இருக்கிறது. அதைத்தான் நான் ஞானம் நூலாக எழுதும்போது மாதவ நினைவலைகள் என்ற நூலையில் பதிவு செய்தேன். இது அவருடைய இந்த செய்தியை தான் சொல்கிறேன். அவருக்கு அவ்வளவு இல்லை என்றாலும் அவர் குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஒரு முறை சந்தித்த பொழுது அவருக்கு ஒரு பழைய பாலத்தின் பையை எடுத்து கொடுத்து இதெல்லாம் வந்து பழைய பேப்பர் கொடுத்து இதெல்லாம் எதுக்கு என்ன நினைச்சு எதுக்கு என்று கேட்டேன். இல்லை இதெல்லாம் பழைய பேப்பர் இதெல்லாம் இவர் தென்றல் திராவிடன் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, அந்த இலக்கிய இதழ்களில் எழுதின கட்டுரைகள், இவர் எழுதின சிறுகதைகள், மொழிபெயர்ப்புகள், இவர் வந்த குறிப்புகள் எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்காரு. ஒன்றும் குப்பையில போட வச்சிருக்கேன்னு வச்சார். எனக்கு உண்மையிலே ஆச்சரியம். என்ன அப்படி இல்லை, நம்ம படைப்பாளி வந்து எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தணும் வேணும்னு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பண்டுமாடி எனக்கு கொடுத்தாரு. நான் அது சென்னையில திருவனந்தபுரத்தில் வசித்தாலும் சென்னையில ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்த பொழுது சென்னையில சாத்திர் கவர்னில் தான் 5 ஆண்டுகள் பணியாற்றினேன். அதற்கு பிறகு அங்கே ஒரு இல்லம் வாங்கியிருக்கிறேன். அதெல்லாம் அங்கே தான் போடவே இருந்தேன். இங்கே வீட்டுக்கு கொண்டு வந்து அவ்வளவையும் பிரித்து போட்டேன். 4 நூல்கள். அவருடைய மொழிபெயர்ப்பு கதைகள், அதை பெயரில்லா கதை நெல்லை ஜெயந்தா வெளியிட்டார். அவருடைய படைப்புகள் சார்ந்த செய்திகள், மொழிபெயர்ப்பு கதைகளை நெல்லை ஜெயந்தா வெளியிட்டார். அவருடைய சிறுகதைகள் எல்லாம் பெயரில்லாத கதை என்று வானதி வெளியிட்டது. அதே போலவே அவரை பற்றிய ஒரு குறிப்புகளில் நெல்லை சுமுத்து ஒரு தொகுப்பாக மாத இலக்கிய தடம் என்று வெளியிட்டு அவரை எழுதிய திறனாய்வு கட்டுரைகள் எல்லாம் தொகுத்து இலக்கிய சுவடுகள் என்ற தலைப்பில் நூலாக வெளியிட்டு அந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருதுக்காக நான் முறையான சில ஏற்பாடுகளை செய்த பிறகு முதன் முறையாக 14 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மரணத்திற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மத்திய சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது என்பதைத்தான் நான் அந்த வகையில் அந்த நூல் அவர் தூரப்பட வச்சிருந்த புத்தகத்தை கொண்டு போய் தொகுத்து கொடுத்து அதை வந்து சாகித்ய அகாடமி அது கூட திருத்தங்கள் இருக்கிற அண்ணாச்சி அதெல்லாம் பிறகு இந்த நூலுக்கு விருது வந்து இருக்குதுதான். அதுக்கப்புறம் நானும் அவர் கூடவே டெல்லிக்கு பறந்து சென்றேன். அவருக்கு மருமகன் வரலன்னாரு முதல்ல. அப்புறம் அவர் வரேன்ட்டாரு. நீங்க வரலன்னா வந்தாலும் நான் போறேன்னு சொந்த செல்விலே போன மட்டும் இல்லை, அந்த பதிப்பாளர் என்னுடைய இளைய பதிப்பாளர் உதயகண்ணன் அவர்கள் என்னுடைய ஹைகோர்ட் தொகுதிகள் கவிதை தொகுதிகளெல்லாம் துணிந்து வெளியிட்டவர் தான். அவரும் நான் அழைத்து சென்றேன். ஆக அந்த சாகித்ய அகாடமி விருது நிகழ்ச்சிக்கு சென்று விட்டு வந்த காட்சி தான் இது பார்க்குறோம். இது இலக்கிய சூழல் அந்த புத்தகம். அங்கே வந்து அன்னைக்கு அமைச்சர்கள், நகர்மன்ற மேயர்கள் எல்லாரும் இந்த செய்தி அறிவிக்கிறதுக்கு முதல் நாள் எனக்கு தகவல் வந்துருச்சு வரப்போகுதுன்னு. அப்ப இன்னைக்கு சாஸ்திரிக்கு புதிய தலைமுறையிலேருந்து எனக்கு ஒரு அறிவியல் பேட்டிக்காக வந்திருந்தாங்க. நாகராஜன் போன்ற நண்பர்கள் நம்ம கேமரா டீமோட எனக்கு வீட்டுக்கு வருவாங்க. திருவாரூர் வந்திருக்காங்க. நான் சொன்னேன், நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, ஒரு விருது அறிவிப்படும் போது இருக்குன்னு. என்ன வருது நான் சரிக்கு மனசு வச்சுக்க, ஒரு சாயத்துக்கு நம்ம கேரளாவில் ஒருத்தர் கிடைக்கும் போது வந்து அது நம்ம நம்பருக்கு கிடைக்குன்னு தெரியுது. இல்லைதா சார் நீங்க இருங்கன்னு புதிய தலைமுறை நாகராஜன் டீம் அங்கே இருந்தார். ரூம் எடுத்து தங்கினாரு.
மறுநாள் காலையில் 10 மணிக்கு ஸ்கூலிங்கில் போது மாதவன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது முதல் பேட்டி விடாம எடுத்தார். எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் கேட்டாங்களா, என்னையா எப்படியா உனக்கு எப்படி நீ எப்படி உடனே எடுத்துட்டு நாகப்பட்டினத்து எங்கே போனேன்னு. அதுதான் கிடைத்தது முதல் செய்தி. அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லா பக்கம் போச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி கேரளாவிலிருந்து யாரும் வரல, இவர் தான் முதல் ஒளிபரப்பு பண்ணாரு. அது மட்டும் இல்லை, அந்த செய்தி அறிவிப்பான உடனே அங்கே இருந்த மேயர்ல இருந்து அமைச்சர்கள் மாதவனுடைய இல்லத்திற்கு வந்திருந்தார்கள். நீங்க எதிர்பார்க்க முடியாது. மாதவன் நீங்க அவர் இருந்த வாழ்ந்த காலம், அவர் சின்ன வயசுல கப்பூஸ் போனது, அவர் படிச்சது வளர்ந்தது பத்திரிகைகள் பார்த்தது எல்லாம் இருந்தாலும் கடைசியில் வந்து அமைச்சர்களோட வீட்டுக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு போறாங்க. நான் ரொம்ப எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரை அமைச்சர்கள் இல்லத்தில் சென்று வாழ்த்துவது என்பது நான் எங்கும் பார்த்ததா எனக்கு தெரியல. அப்படி இருந்த பொழுதுதான் மாதவன் அவர்கள் சொன்ன தற்செயலாக என்னுடைய கேமரால பதிவாகிவிட்டது. அந்த அமைச்சர் சொல்றார், இதெல்லாம் என்ன முத்து இஸ்ரோ தம்பி முத்து நெல்லை முத்து ஆனது காரணம்னு ஒரு வார்த்தை சொல்றார். அந்த போட்டோ இன்னும் என் கையில் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பரிசு அறிவித்த பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல இருந்து பிள்ளைகள் எல்லாரும் ஒருத்தர் கொண்டு வந்தார். இதெல்லாம் வந்து ஒரு படைப்பாளிக்கு வந்து வாழும் காலத்திலேயே நான் கூட பலர் சொல்றேன், நீங்க ஒருத்தருக்கு ஒரு எழுத்தாளர் படைப்பாளி யாரா இருக்கட்டும், நீங்க வந்து வாழும் காலத்திலேதான் உங்களுக்கு நீங்க கையில பொக்கையே கொடுங்க, கால்மாட்டில கொண்டு வீட்டு வைக்காதீங்கன்னு சொல்லுங்க. மலர் வளையம் வச்சு என்ன யாருக்கு தெரியாது. வந்து நீங்க வாழும் காலத்துல ஒரு பொக்கையை கொடுங்க, ஒரு சின்ன பூவாலும் கொடுங்க. அவருக்கு பிறகு அவர் கால்மாட்டில மலர் வளையம் வச்சு ஆக அந்த வகையில் நான் மாதவன் அவர்களுக்கு என்னுடைய ஒரு அது மட்டும் இல்லை ஒரு செய்தியை சொன்னேன். உள்ளபடியே அவர் வாழ்நாளில் இறுதியாக என்ற ஒரு கருத்தையை சொன்னார். அவர் பல செய்திகளை புத்தகங்களை எப்பொழுதும் வச்சுட்டு இருப்பார். கடைசியில் ஒத்தையில் உட்காந்து அவர் வராண்டால உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு முறை சொன்னார், என்கிட்ட பாரதி காவியம் நான் எழுத படித்தார். அதை படித்தோன்னா இதுக்கு ஒரு விருது கிடைக்கணும் இருக்குன்றார். அது தெரியல சார் அமைச்சு அப்படின்னு. ஆனால் அவர் என்ன சொன்னார், என்னை பற்றி ஒரு புத்தகம் எழுதணும், வரலாறு எழுதணும். ஆமாம் செய்தி நீங்க தான் எழுதணும். எனக்கு உண்மையிலே ஆச்சரியம். என்ன அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை பற்றி அது மட்டும் அவரே சொல்றாருன்னு நினைச்சேன். ஆனால் உள்ளபடியே அவர் இருந்த பிறகுதான் அந்த மாதவன் நினைவுகள் இந்த புத்தகம் மணிவாசல் வழியாக ஒரு கனமான நூலாக அப்படி வந்தது நான் இப்போ சொல்லிக் கொள்கிறேன். நாம வந்து அந்த செய்தியை இங்கே மாதவனோட பொருத்தி பார்க்கலாம். அப்புறம் அவருடைய குடும்பத்தால் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம் இது. அவருடைய மருமகன், 2வது மருமகன், அவருடைய பேத்தி, மருமகள், மூத்த மகள், மூத்த மகளுடைய மகன், இளைய மகள், இளைய மகளுடைய மகன் எல்லாருமே சேர்ந்து ஒரு சாகித்ய அகாடமி விருதுக்கு முன்னால் எடுத்துக்கொண்ட ஒரு படக்காட்சி இது. அவர் டெல்லியில் அவர் எடுத்துக்கொண்ட ஒரு காட்சி இது. இவருடைய நிறைய படங்கள் இருக்கின்றன. அப்போ அந்த காலகட்டங்களில் கேரளாவிலிருந்து தமிழ் எழுத்தாளராக சாகித்ய அகாடமி விருது வாங்கினது மட்டும் இல்லாம மலையாளத்துல அந்த ஆராய்ச்சா என்ற நாவலுக்கு அந்த மீரா என்கிறவருடைய KR மீராவுடைய நாவல் என்பது விருது இருந்தது. ஆக கேரளால இருந்து 2 பேருக்கு அந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது, ஒன்று தமிழர், ஒன்று மலையாளம். அப்படி தமிழருக்கு முதல் வெளியிருந்து கிடைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மாதவர்களுக்கு தான் முதல் முறையாக அண்டை மாநிலத்திலிருந்து தமிழுக்கு அப்படின்னு கிடைத்தது. அதை நிகழ்ச்சி நான் கூடவே இருந்தேன். இதெல்லாம் நான் எடுத்த பதிவுகள் தான். அவர் சாகித்ய அகாடமி விருது 16 2016 அவருக்கான ஒரு நீங்கள் சிந்தனை சிற்பிகள் அரங்கம் வைத்திருக்கிற மாதிரி அங்கே ஒரு அரங்கத்தில் அவர் படம் இருக்கிறது. கூடவே இருந்தேன். அது மட்டும் இல்லை, மறுநாள் அவரை டெல்லி அகில இந்திய வானொலியில் ஒரு நேர்காணலுக்கும் என்னை ஏற்பாடு செய்தார்கள். நானே நேர்காணல் செய்தேன். டெல்லி தமிழ் சங்கத்தில் அவருக்கு ஒரு வாழ்த்து கொடுத்தார்கள். அங்கே பெருமாள் பார்த்துருக்கோம். அவர் வந்து ஏற்கனவே முன்னாள் நீதித்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் அவருடைய துணையாளராக இருந்தவர் அந்த நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லை, திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தில் அவருக்கு பாராட்டு நடத்துகின்ற பொழுது உதயகண்ணன் அவர்களும் வர சொல்லியிருந்தேன். அவரும் அவருக்கு ஒரு பாராட்டு செய்தார் நினைக்கப்படுகிறேன். குடும்பத்தில் அவருடைய 2வது மகள், அவங்களுடைய உறவினர்கள், அண்ணன் மகள், இந்த கடைசியில் முதல் வரிசை இருக்கிறது அவருடைய மூத்த மகள் கலைச்செல்வி, மலர் செல்வி, அவங்களுடைய மருமகள் எல்லாமே இருக்கிற ஒரு காட்சி இது. இது வித்தியாசத்துக்கு என்னுடைய பேத்தி, என்னுடைய மகள் வழி பேத்தி இப்போ வந்து 7வது படிக்கிறா, சஷ்டிக்கிறா. அப்போ அண்ணாச்சி தற்செயலாக எடுத்த ஒரு படம் இது. அது மட்டும் இல்லை, அவருக்கு இந்த விருது கிடைத்த உடனேயே முன்னாள் கேரளா மாநில VS அச்சுதானந்தன் அவர்கள் ஒரு விழா நடத்தினாங்க.
அது மாதிரி அவர் வீட்டு பக்கம் ஒரு விழா நடத்துவாங்க. ஆனால் இது எல்லாமே நான் அருகிலிருந்து பார்த்தவர், நேரடியாக பதிவு செய்தவர். தமிழ் சங்கத்தில் நீலவர்மா அவருக்கு முன்னாடி கொடுத்தார். அது மட்டும் இல்லை, நான் மாணவன் பேரில் ஒரு அறக்கட்டளை வைத்திருந்தேன். அப்புறம் அதை நடக்க முடியாச்சு. 25,000 ரூபா நெல்லை சுமுத்து அறிவியல் அறக்கட்டளைக்கும் மாதவன் இலக்கிய அறக்கட்டளை 2 அறக்கட்டளை வைத்திருந்தேன். அந்த அறக்கட்டளை முதல் சொற்பொழிவுக்கு நெல்லை ஜெயந்தாவையும் ஞானாம்பிகா என்கிற பேராசிரியரையும் அழைத்திருந்தோம். தமிழ் சங்கத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு மாதவன் இருந்தார். அப்போது நான் அவர் முன்னிலையிலேயே என்னுடைய அறிவியல் உரையை நிகழ்த்தினேன். அவருடைய அந்த பெயரில் எல்லா கதை, அவருடைய மொழிபெயர்ப்பு கதைகள் நெல்லை ஜெயந்தாவுடைய வாலி பதிப்பகம் வெளியிட்டது. அந்த நூலை அங்கே நாங்கள் வெளியிட்டோம். நெல்லை சுமுத்து, ஜெயகிருஷ்ணன் அவர்கள், மாதவன், ஞானாம்பிகை, நெல்லை ஜெயந்தா. அது தவிர அவருடைய பதிப்பகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் சேகர் பதிப்பகங்களில் விளையாம்பட்டு தூரம் அவர்கள், வானதி பதிப்பகம் திருநாவுக்கரசர் ஐயாவுடைய ராமு அவர்கள், நான் சென்றதனால அவர் நெல்லை ஜெயந்தா அவர்கள், சுப்பரபாரதி மணி அவர்கள், என்னுடைய நண்பர் சாஸ்திர வெங்கட்ராமன், எல்லாரும் அவர் சந்திக்கிறதுக்கு அழைச்சது வழக்கம். கடைசியாக அவர் எனக்கு அளித்த புஸ்தகம் இது. அவருடைய புனலும் மணலும் என்ற அந்த நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு பவுண்ட்லெஸ் அண்ட் பேர் என்கிற தலைப்பில் வெளிவந்தது. அது என்ன தலைப்பு இருந்திருக்குன்னு கேட்டார். அதான் வந்தது. அந்த நூலை எனக்கு வழங்கிய போது எடுத்துக்கொண்ட ஒரு காட்சி இது. அது மட்டுமல்ல, பல சந்தர்ப்பங்களில் நான் என்னிடம் இல்லாத நூல்களை எல்லாம் தேடி சென்றால் மாதவனுக்கு நான் வழங்கிய நூல்கள் எல்லாம் அங்கே இருந்தன. இதெல்லாம் தான் இப்போ நான் கேரளா பல்கலைக்கழகத்தினுடைய மனோன்மணியம் சுந்தரனார் திராவிட பண்பாட்டு ஆய்வு மையம்னு இருக்கு. ஏறத்தாழ 850 நூல்கள் நான் அதில் வழங்கியிருக்கிறேன். என்னுடைய 500 நூல்கள் உட்பட இங்கே அண்ணா நூலகத்திற்கும் 100 நூல்கள் வழங்கியிருக்கிறேன் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக நீங்கள் இந்த நூல்கள்லாம் இருக்குது, படித்து பயன்பட வேண்டும். ஒரு எழுத்தாளர், விஞ்ஞானி, தமிழ் சங்கத்தினுடைய அண்டை மாநிலத்திலிருந்து அவளுக்கு தொடர்பு செய்ததெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இல்லாத நூல் சொல்லி அவர் வீட்டில் போய் தேடினேன். அவர் வச்சிருந்தார். அதை எடுத்து இது அவருடைய நூலகம். அவருடைய நூல்களை மேலே வச்சிருக்காரு எல்லாமே. இதற்கிடையில் 2020 ஜனவரி 12 திருச்சிராப்பள்ளியிலையும் தமிழ் சங்கமம் என்ற அமைப்பு மாணவன் சுந்தரனார் திராவிட பண்பாட்டு ஆய்வு மையம் கேரளா பல்கலைக்கழகம் நடத்தின ஒரு நிகழ்ச்சியில நீலவர்மாவன், நெல்லை சுமுத்து, மாதவன் எல்லாருக்கும் ஒரு சிறப்பு செய்தார்கள். மாதவன் மட்டும் நிகழ்ச்சிக்கு வர முடியல. அவர் உடல் இல்லாமல் வீட்டில் இருந்தார்னால வர முடியல. அதுவே அவருடைய இறுதி பயணம் ஆகிவிட்டது. இனி நான் உறங்கட்டும் என்பது அவர் கடைசியாக மொழிபெயர்த்த ஒரு மலையாள நூலினுடைய மொழிபெயர்ப்பு. பி.கே. பாலகிருஷ்ணன் இனி நான் உறங்கட்டே அப்படின்ற ஒரு நூல். அதை அவர் தமிழில் மொழிபெயர்த்தார். அவருக்கு இனி நான் உறங்கட்டும். இது எனக்கு அவர் கடைசியாக டூ போயட் நெல்லை சுமுத்து என்று எழுதித்தந்த ஒரு கையெழுத்து படியும் இடம்பெறுகின்றது. அவர் நினைத்து பார்க்கிறேன், இன்றைக்கு சொந்த வணிகத்தில் இருந்து ஓய்வு பெற்று புத்தகங்களுடன் பொழுது போகிறது. இப்போதும் கூட என் மகளும் மருமகளும் கேட்பாங்க, என்னத்தை வாசிட்டு இருக்கீங்க என்று. சமீபத்தில் 1000 பக்கங்கள் கொண்ட போர்க்கை ஜோடி குரூஸ் 2013 நாவலை 15 நாட்களில் வாசித்து முடி வச்சுட்டேன். வாசித்துதான் உயிர் என்று குறிப்பிட்டதை அசை போட்டு பார்க்கிறேன். இறுதியாக 5/1/2021 அவர் இறந்த செய்தி எனக்கு தெரிந்தபோது உள்ளபடியே சொல்வதற்கு வந்துவிட்டேன். அது மட்டுமல்ல, மறுநாள் அவரை அடக்கம் செய்ய சென்றிருந்த போது நான் எடுத்துக்கொண்ட அந்த பதிவு என்பது தமிழக தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பானது. முதல் முறையாக அண்டை மாநிலத்தில் ஒரு தமிழ் எழுத்தாளருக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டது மாதவன் அவர்களுக்கு தான் முதல் முறை என்பதை அந்த காலத்தின் போது நான் பதிவு செய்து தமிழ் சங்கத்தினுடைய பி. ரத்னசாமி கான்ட்ராக்டருடைய நிகழ்ச்சிகளுடைய இரங்கல் போன்றவர்கள் பல கூட்டங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து நிகழ்ச்சி நடந்தன. இருந்தாலும் திருமணியில் ராஜகண்ணன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அடுத்த நாள் அவரின் மறைவுக்கு மறுநாளுக்கு அடுத்த நாள் தினமணியில் நான் எழுதிய கட்டுரை என்பது படைப்புகளில் வாழ்வார் என்று அந்த வகையில் தான் மாதவன் என்றைக்கு நம்முடன் வாழ்கிறார் என்பதை நினைத்து பார்க்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
இலக்கிய சிற்பி மாதவன் ஐயர், இலக்கிய சிற்பி மாதவன் மிகப்பெரிய இலக்கிய ஆளுமை. அவர் குறித்த பல்வேறு செய்திகளை அவரோடு தன்னை தொடர்பு படுத்திக் கொண்டு அவருடைய அந்த வாழ்க்கை பயணத்தை நீள அகலத்தோடு நமக்கு ஆழமாக இன்று பதிவிட்டுள்ள திரு நெல்லை முத்து அவர்களுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளேன். அவர்களை இங்கு விதைத்து அமர்ந்துள்ள ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். முன்னதாக இந்த நிகழ்வினை சிறப்பித்த முதன்மை நூலகர் அவர்களுக்கும் இணை இயக்குனர் திரு முனைவர் சங்கர சரவணன், நெல்லை ஜெயந்தா அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு இவ்வளவு நேரம் அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை வாசகர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். மீண்டும் அடுத்த ஒரு உரையரங்கத்திலே நாம் சந்திப்போம். நன்றி.